ஆளுயர கண்ணாடியின் எதிரே இருந்தாள் ஸ்டெல்லா. அப்போதுதான் குளித்து விட்டு வந்திருந்தாள். உள்பாவாடை ரவிக்கை மட்டும் அணிந்து மேலே ஒரு டவலும் போர்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். தன்னை முழுமையாக ஒரு முறை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அவளுக்கே மிதமிஞ்சிய கர்வம் உண்டானது. தன்னை அலங்கரித்துக் கொள்ள தொடங்கினாள். அம்மா உள்ளே நுழைந்தாள். ஸ்டெல்லா, உனக்கு இன்னும் சம்பளம் வரலையா? வந்தாச்சு, நீ இன்னும் என்கிட்ட தரலையே. ஸ்டெல்லா பதில் பேசாமல் ட்வீசர் கொண்டு தன் புருவங்களை சீராக்க தொடங்கினாள். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலையேம்மா. ஏன் பணம் பணம் நீ இப்படி பறக்கிற? எரிச்சலுடன் எழுந்து வந்தாள். கைப்பையை திறந்து அந்த கவரை எடுத்து அம்மாவிடம் தந்தாள். அம்மா உள்ளே விரல் நுழைத்து பணத்தை உருவினாள். என்ன தொடங்கினாள். நிமிர்ந்தாள். 2500 தான் இருக்கு. ஆமா, உனக்கு 6300 ரூபாய் சம்பளம். என் செலவு போக மீதிய கவர்ல வச்சிருக்கேன். 3800 ரூபாய் செலவா? அப்படி என்னடி உனக்கு செலவு? நடுத்தர குடும்பத்துல பிறந்துட்டு இது நல்லா இருக்கா ஸ்டெல்லா? நிறுத்துமா, நான் வயசு பொண்ணு, அழகானவ, 1000 தேவைகள் எனக்கு இருக்கும். உன்கிட்ட எல்லாத்துக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்க முடியுமா? நான் அப்பாவை பணம் கேட்கலையே. என் சொந்த சம்பாத்தியத்துல செலவு பண்ண யார கேட்கணும்னா? ஒரு பெண்ணுக்கு இது அழகல்லம்மா. அழகான பெண்ணுக்கு எல்லாமே அழகுதான். இங்க நீ கொட்டம் அடிக்கலாம் ஸ்டெல்லா. நாளைக்கு ஒருத்தனுக்கு சொந்தமாயிட்டா இதெல்லாம் நடக்காது. நடக்கும், நடக்க வைப்பேன். அம்மா கலக்கத்துடன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அப்பா ராபர்ட் காலை தினசரியில் தன்னை நுழைத்து கொண்டிருந்தார். காஃபி கொண்டு வா மேரி. அம்மா காஃபியுடன் வெளிப்பட்டாள். அதை வாங்கி மௌனமாக குடித்தார். நீங்க ஆபீஸ்க்கு இன்னும் புறப்படலையா? இல்ல, லேட்டா போனா போதும், நான் போய் டிஃபன் தயார் பண்றேன். அம்மா எழுந்து உள்ளே வந்து விட்டாள். அவர் மேலும் அவளுக்கு கோபம் வந்தது. மகளின் ஆணவ போக்கை இவர் கண்டுகொள்ளவே மாட்டாரா? இவரால், இவர் தரும் சலுகையால் தான் அவள் இந்த அளவு துணிச்சல் பெற்று விட்டாளா? காலை உணவு தயாரானதும் கணவரை அழைத்தாள். ஸ்டெல்லா, டிஃபன் ரெடி. ஸ்டெல்லா கைப்பையோடு வெளிப்பட்டாள். சாரி மம்மி, எனக்கு டைம் இல்ல, நான் வர்றேன், வெளியில பாத்துக்கிறேன். ஸ்டெல்லா, ஒரு நிமிஷம். என்ன டாடி? இப்படி வந்து உட்காரு. எனக்கு நேரமாச்சு டாடி. சினிங்கியபடி வந்து உட்கார்ந்தாள். யாரு விஜய்? விஜய்? எந்த விஜய் டாடி? நீ ஒருத்தனோட வெளியில சுத்துறதா தகவல் வந்திருக்கு எனக்கு. யாரவன்? ஓ, அவனா? என் பாய் ஃப்ரெண்ட் டாடி. அப்பா தடாலென எழுந்து விட்டார். நோ ஸ்டெல்லா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நாம கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தாலும் பழமையும் ஒழுக்கமும் பண்பாடும் நிறைஞ்சவங்க. நீ அழகான பொண்ணு, அசம்பாவிதம் எதுவும் நடக்க விட மாட்டேனா? டாடி, விஜய் ஒரு நல்ல சிநேகிதன். ஸ்டாப் இட். எந்த ஒரு நல்ல நட்புக்கும் ஆள் மனசுல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொரு முறை உன்னை பத்தி என்கிட்ட புகார் வரக்கூடாது. மைண்ட் யூ. நீ போகலாம். ஸ்டெல்லா முகம் தொங்க வெளிப்பட்டாள். பஸ் நிறுத்தத்தை அடைந்தாள். கனமான கூட்டம். வெயில் சுல்லென்று அடித்தது. உள்ளே வெளியே எரிச்சலாக உணர்ந்தாள். அருகில் வந்து பைக் நின்றது. ஹாய். திரும்பினாள். மார்பு முடிக்குள் தங்கச்சங்கிலி ஒளிந்திருக்க வாயில் தொங்கும் சிகரெட்டோடு அவளை பார்த்து கண்ணடித்தான் விஜய். ஸ்டெல்லா சிரிக்கவில்லை. என்னாச்சு? மோனலிசாவுக்கு மூட் அவுட்டா? வண்டியில ஏறு. வேண்டாம். சீச்சி, சீன் கிரியேட் பண்ணாத. 10 பேர் நம்மையே பாக்குற இடம். சீக்கிரம் வண்டியில ஏறுடா. ஸ்டெல்லா ஏறிக்கொண்டாள். அவன் துரிதப்படுத்தினான் வண்டியை. அது நகரின் பிரதான பகுதியில் இருந்த நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு உணவகத்தின் முன்னால் நின்றது. நோ விஜய், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. லீவு போடு. ஏற்கனவே நிறைய போட்டாச்சு. பாதி சம்பளம் கூட நான் வீட்டுக்கு தர்றதில்ல. அம்மா இது வரைக்கும் அப்பா கிட்ட சொன்னதா தெரியல. இனி முழு சம்பளமும் இல்லனா காரணம் சொல்ல வேண்டாமா? கொளுத்தி போடுவோம் காரணங்களை. என்ன உன் சம்பளம்? 6000க்கு மேல. மாசம் ஒரு செக் தந்துடுறேன்னா மாத்தி கொடுத்துடுங்க அம்மா கிட்ட. போதுமா? இப்ப உள்ளவா. அலுவலகத்துக்கு போன் செய்து லீவு சொல்லிவிட்டு குளிரூட்டப்பட்ட அந்த அறைக்குள் அவனுடன் நுழைந்தாள். அருகில் உட்கார்ந்தாள். ஜில்லுன்னு என்ன சாப்பிடுற? நெருங்கி அவளை அணைத்து கொண்டான். விடுப்பா. ஏன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே. இவ்ளோ அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா அதுக்கு பேர் தான் சொர்க்கம். எந்த சினிமால வந்த டைலாக்? கிண்டல் பண்றியா நீ? அவள் காது மடலை கடிக்க வந்தான். பேரர் வந்து விட்டான். 2 பாசந்தி கொண்டா. அவன் போய்விட்டான். விஜய், சொல்லுடா. உங்க கூட நான் சுத்துறது அப்பா காது வரைக்கும் போயாச்சு. போகட்டுமே. அப்பா அத விரும்பல. நீ விரும்புறியா? விஜய், லுக் ஸ்டெல்லா, பெத்தவங்க விருப்பம்தான் பெருசுன்னு சொல்ற காலம் முடிஞ்சாச்சு. ஒரு பெண்ணால அப்படி முடிவெடுக்க முடியாது விஜய். என்ன சொல்ல வர நீ? நம்ம கல்யாணம் உடனடியா நடக்கணும். அது சுலபம்னு நினைக்கிறியா நீ? கஷ்டம்தான். நீங்க இந்து, நான் கிறிஸ்தவ பெண். மதமாற்றம் அத்தனை சுலபம் இல்ல.
மதம் வெறும் போர்வதான விஜய். நான் அத பத்தி கவலைப்படல ஸ்டெல்லா. கொஞ்ச நாள் ஜாலியா லவ் பண்ணிட்டு காதல் அழுத்து போனதும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இல்ல விஜய், எங்க அப்பா இனி தீவிரமா மாறிடுவார். நாம ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். அப்படிங்கிற உங்களுக்கு உறவுன்னு சொல்ல தாத்தா மட்டும்தானே இருக்கார். அவர் சம்மதிப்பார்ல? தாத்தா அப்செக்ட் பண்ணாது, ஆனாலும் அதோட சம்மதம் வேணும். ஏன்னா சொத்து பூரா அது பேர்ல தான் இருக்கு. இன்னைக்கே பேசிடுங்க விஜய். புருஷன் ஆயிட்டா பொறுப்பு கூடி போயிடும் டியர். இப்படியே வாழ்நாள் முழுக்க விளையாடிட்டு இருக்க முடியுமா விஜய்? என்ன நீ விளையாடவே விடலையே இன்னும். சீ, அவளை முத்தமிட முயற்சித்தான். இது பொது இடம் விஜய், விலகுங்க. எப்ப பிஷன்மென்கோ போகலாம் ஸ்டெல்லா? தனி ரூமோ தாபமோ தாலி கட்டின பின்னாலதான் விஜய். எழுந்தாள். உன் உருவத்துல உள்ள நாகரிகம் இன்னும் மனசுக்கு வரல ஸ்டெல்லா. எல்லா பெண்களுமே என்ன போலதான் விஜய், புரியுதா? சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். நான் லீவு போட்டாச்சு விஜய், இப்பவே வீட்டுக்கு போக முடியுமா? சரி வா, சினிமா போகலாம். அவனுடன் புறப்பட்டாள் ஸ்டெல்லா. அதே நேரம் ஸ்டெல்லா வீட்டில், நம்ம ஜேம்ஸ பத்தி நீ என்ன நினைக்கிற மேரி? யாரு? உங்க தங்கச்சி மகன் தானே? அவனை விட ஒரு நல்ல பையன் உண்டா? அவன் நல்லவன் தான் மேரி. ஆனா மூணாவது தங்கச்சியை கூட இப்பதான் கட்டி கொடுத்தான். ஏகப்பட்ட கடன் இருக்கே அவனுக்கு. அவனுக்கு கடன் இருந்தா உங்களை அது எப்படி பாதிக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா மேரி? புரியுதுங்க. நம்ம ஸ்டெல்லாவை ஜேம்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம்னு சொல்ல வரீங்க. ஆமா, ரொம்ப நல்ல தீர்மானம். கடன் சுமையும் குடும்ப பாரமும் உள்ள இடத்துல வாழ்க்கப்படட்டும். அப்பதான் அவளுக்கு பொறுப்பு வரும். குழந்தை கஷ்டப்படுவாளோ? படட்டுங்க. நீங்க செல்லம் கொடுத்து அவளை கெடுத்தது போதும். உருப்படியா இன்னைக்கு காலையில தான் கண்டிச்சீங்க, அதுவும் முதலா. எதுவும் ஏடா கூடமா ஆகக்கூடாதுன்னு பயந்துதான் இந்த கல்யாண யோசனையும் மேரி. உங்க தங்கச்சி கிட்ட பேச வேண்டாமாங்க? ஜேம்ஸ் சம்மதிக்க வேண்டாமா? அழைப்பு மணி ஒலித்தது. திறந்தார் ராபர்ட். ஜேம்ஸ் வாசலில் நின்றான். ஆயுசு 100பா. உன்னை பத்தி தான் நானும் உங்க அத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். வா தம்பி. இந்தாங்க மாமா ஸ்வீட். என்ன விசேஷம் ஜேம்ஸ்? எனக்கு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் வந்திருக்கு மாமா. அதான் அம்மா ஸ்வீட் வாங்கிட்டு போக சொன்னாங்க. அவளும் வந்திருக்கலாமே. வழக்கமான ரத்த அழுத்தம் மாமா. என் கடன் சுமையெல்லாம் நீங்கி நான் தெளிகிற வரைக்கும் அம்மாவோட நோய் தீராது. உன் கடனை தீர்க்க நான் ஒரு வழி சொல்ல போறேன் ஜேம்ஸ். என்ன மாமா அது? என்னங்க நீங்க? உங்க தங்கச்சி கிட்ட பேச வேண்டிய விஷயம் எது? சரிதான், சம்மதம் சொல்ல வேண்டியது இவன் தானே. என்ன மாமா பேசுறீங்க ரெண்டு பேரும்? சம்பாதிக்கிற பெண் ஒருத்தி உனக்கு மனைவியா வந்தா கஷ்டம் தீரும் இல்லையா? அம்மாவும் இத சொல்ல தொடங்கிட்டாங்க மாமா. தரகர் வீட்டுக்கு வர தொடங்கிட்டார். அப்படியா? அம்மா போற வேகத்தை பார்த்தா 1 மாசத்துக்குள்ளேயே நிச்சயம் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பாத்தியா மேரி, சரியான நேரத்துல தான் பேச தொடங்கியிருக்கோம். நீ இப்பவே புறப்படு ஜேம்ஸ். எங்க மாமா? உங்க வீட்டுக்கு தான். எதுக்கு? மத்தவங்க முந்திக்கிறதுக்கு முன்னால நான் அப்ளிகேஷன் போட்டுடலான்னு பாக்குறேன். புரியல மாமா. கையில ஸ்டெல்லாவை வச்சுக்கிட்டு வெளி பெண்களுக்கு உங்க அம்மா ஏன் அலையணும்? மாமா, உனக்கு ஸ்டெல்லாவை கட்டிக்க இஷ்டமா ஜேம்ஸ்? உடனே எப்படி மாமா பதில் சொல்ல முடியும்? ஏன், என் பொண்ணு அழகா இல்லையா? கை நிறைய சம்பாதிக்கலையா? உன்னோட குழந்தை காலம் தொட்டு பழகுன பெண் அவ. என்ன யோசனை ஜேம்ஸ்? அம்மாவை கலக்காம யாருக்கும் எந்த பதிலும் சொல்றதில்ல மாமா. சரி வா, இப்பவே புறப்படலாம். நீங்க நாளைக்கு வாங்களே மாமா. இது தொடர்பா நானும் அம்மாவும் இன்னைக்கு பேசிடுறோம். குட், அதுவும் நல்லதுதான். உங்க அம்மா என்ன சொல்ல போறா? மனப்பூர்வமா சம்மதிப்பா. எனக்கு தெரியாத என் தங்கச்சிய. நான் வர்றேன் மாமா. அத்தை, நான் வர்றேன். வீடு வரும் வரை ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தான் ஜேம்ஸ். வீட்டிற்குள் நுழைந்தான். தரகர் அம்மாவின் எதிரே உட்கார்ந்திருந்தார். அட, தம்பியே வந்தாச்சு. இந்த போட்டோவெல்லாம் பாருங்க தம்பி. எனக்கு கலப்பா இருக்கே. நாளைக்கு பாத்துக்கிறேன். அம்மா கிட்ட குடுத்துட்டு போங்க. ஆமா தரகரே, நான் பேசிக்கிறேன். அவர் போய்விட்டார். முகம் கழுவிட்டு வாப்பா, காஃபி கொண்டு வரேன். மாமா வீட்டுல குடிச்சிட்டேமா, இப்ப வேண்டாம் எனக்கு. ஸ்வீட் குடுத்தியா? மாமா ஏதாவது செய்தி சொன்னாரா? நிறைய சொன்னார். என்ன சொன்னார்? அம்மா ஆர்வத்துடன் அவன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். பீடிகை இல்லாமல் நேராக விஷயத்துக்கு வந்து விட்டான் ஜேம்ஸ். ஸ்டெல்லாவை எனக்கு கட்டித்தரணும்னு மாமா ஆசைப்படுறார். அப்போ அத்தை, இந்த அபிப்பிராயத்துல அத்தைக்கும் விருப்பம் இருக்குமா? அம்மாவின் முகம் சடாரண சந்தோஷத்தை அணிந்து கொண்டது. நீ நிஜமாதான் சொல்றியா? ஜேம்ஸ் அம்மாவை உற்று பார்த்தான். உனக்கும் அந்த ஆசை இருக்காமா? சொந்த அண்ணன் மகளை கட்டி வைக்க எனக்கு மட்டும் இஷ்டம் இருக்காதா தம்பி? பின்ன ஏமா தரகர் அழைச்சி வெளிவரங்களை தேடுற? உங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல. குடும்ப பாரம் முழுக்க ஓன் தோல்ல. 3 தங்கச்சிகளை கட்டி கொடுத்துட்டு கடன்ல மூழ்கி போயிருக்க நீ. அதனால ஸ்டெல்லா உங்க மாமாவுக்கு ஒரே பொண்ணு. கடன் எதுவும் இல்லாத குடும்பம். செல்லமா வளர்ந்த பொண்ணு வேற.
இந்த குடும்ப பாரத்தை சுமக்க தன் மகளை உங்க மாமா அனுமதிப்பாரா? அத்தை தான் ஒப்புக்குவாங்களா? கேட்டு அவமானப்பட வேண்டாம்னு நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப அவங்களே பேசுறாங்களே கல்யாணத்தை பத்தி. எனக்கும் சந்தோஷம் தாண்டா. மாமா இப்பவே வர்றேன்னு சொன்னாருமா. நான் உன் கூட பேசிட்டு நாளைக்கு மாமாவை வர சொல்லியிருக்கேன். உனக்கு சம்மதம் தானே தம்பி? யோசிக்கணுமா? ஏண்டா? ஒரு சில காரணங்கள் இருக்கு, சொல்லு. நாகரீக சூழ்நிலையில கொஞ்சம் அகம்பாவத்தோட வளர்ந்த பொண்ணு ஸ்டெல்லா. ஒரே பொண்ணுப்பா, அது அவ தப்பு இல்ல. கழுத்துல தாலி ஏறிட்டா தன்னால பொறுப்பு வந்துட போகுது. அவளோட ஒப்பிட்டா எனக்கு அழகும் பர்சனாலிட்டியும் போதாதுமா. ஆணுக்கு அழகு, நல்ல உத்தியோகம், பொறுப்பை சுமக்கிற தைரியம் ரெண்டும் உனக்கு இருக்குப்பா. எனக்கு சமமா அவளும் படிச்சிருக்காளேம்மா. நல்லது தானே. நீங்க உருவாக்குற வாரிசுகள் மேதைகளா வரட்டும். அது மட்டும் இல்லம்மா, வெளியுலக நாகரிகம் அந்த பொண்ணை ரொம்பவும் பாதிச்சிருக்குமா. புரியல. ஒரு பணக்கார பையனோட பைக்ல அடிக்கடி வெளியில போறா. நானே என் கண்ணால பாத்திருக்கேன். உங்க மாமாவுக்கும் அப்ப இத பத்தி தெரிஞ்சிருக்கும். அம்மா தெரிஞ்சுமா, அதனால தான் கல்யாணத்துக்கு அவசரப்படுறார். அதுக்கு நானா கிடைச்சேன்? தப்பு ஜேம்ஸ். ஸ்டெல்லா நிச்சயம் தப்பான வழிக்கு போக மாட்டா. நாளைக்கு உங்க மாமா வரும்போது இத பத்தி பேசிட்டா போகுது. மனசுல உறுத்தல் எதுக்கு? உன்னை நான் கட்டாயப்படுத்தலப்பா. உறவுல பொண்ணெடுத்தா என் கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியா இருப்பேன். உன் தங்கச்சிங்களும் தைரியமா வந்து போகலாம் பிறந்த வீட்டுக்கு. உனக்கு இஷ்டம்னா நான் தடுக்க மாட்டேம்மா. உன்னை விட நல்லதை நினைக்க எனக்கு யாருமா இருக்கா? மகனை நெருங்கி அவன் கைகளை பிடித்து கொண்டாள். கண்ணீர் வந்தது. தம்பி என்னம்மா? குருவி தலையில பனங்காய வச்சுட்டு உங்க அப்பா போய் சேர்ந்துட்டார். நீயும் உன் கடமைகளை குறையில்லாம நிறைவேத்திட்ட ராஜா. உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தம்பி. எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம்? நீ எனக்கு பிள்ளைதான், உன் தங்கச்சிங்களுக்கு அண்ணன் தான். ஆனா ஒரு தந்தையோட ஸ்தானத்துல இந்த சின்ன வயசுலயே வந்துட்ட. உன்னை பார்த்தா சந்தோஷமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்குடா. விடுமா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணு. அம்மா கண்ணீரை துடைத்து கொண்டு உள்ளே போய்விட்டாள். தந்தை என்று அவள் சொன்ன அந்த வார்த்தை அவன் வாழ்வில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் பலிக்க போவதை அவள் எப்படி அறிவாள்? ஸ்டெல்லா 7:30 மணிக்குத்தான் வீட்டிற்குள் நுழைந்தாள். அப்பா கூடத்தில் இருந்தார். உடம்பும் மனதும் பெருமளவு சோர்ந்து போயிருந்தது. சினிமா தியேட்டரின் இருட்டில் விஜய் செய்த விஷமங்கள் அளவுக்கு மீறி போய்விட்டது. ஆனால் அவளது உணர்ச்சிகளையும் பெருமளவு தூண்டிவிட்டிருந்தான் விஜய். எல்லாமாக ஒரு சோர்வு. அவள் முகம் கழுவி வேற்றுடை மாற்றிக்கொண்டு வரும் வரை யாரும் பேசவில்லை. சாப்பிடுறியா ஸ்டெல்லா? கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? இப்படி வந்து உட்கார் ஸ்டெல்லா. அப்பா அழைத்தார். அவர் குரலில் கோபமில்லை. அதனால் ஸ்டெல்லா தைரியமாக வந்து உட்கார்ந்தாள். சொல்லுங்க டாடி, உன் அத்தா ஜேம்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரை பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? கேள்விய புரிஞ்சுக்கோமா. உன் அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறேன். ஒண்ணுமில்ல. அப்பாவுக்கு மேலே பேச தெரியாமல் போனது. தடுமாறி விட்டார். எதுக்கு சுத்தி வளைக்கிறீங்க? விஷயத்துக்கு வாங்க. நீயே சொல்லிடு மேரி. உனக்கும் ஜேம்ஸுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க அபிப்பிராயம் படுறோம் ஸ்டெல்லா. அது தொடர்பா நாளைக்கு அத்தை கிட்ட பேச போறோம். ஓ, நீங்க 3 பேரும் பேசிட்டா ஆச்சா? என்னம்மா சொல்ற? கட்டிக்க போறவங்க சம்மதிக்க வேண்டாமா? ஜேம்ஸ் பெத்தவ பேச்ச தட்ட மாட்டான். ஆனா என்னால எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியாது டாடி. ஸ்டெல்லா, அத்தான புருஷனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. காரணம் தெரியல. இனிமே நினைக்க தொடங்கு. முடியும்னு தோணல. ஏன்னு கேக்குறேன். எனக்கு பிடிக்கல, விட்டுருங்க. எவன் கூடவோ ஊர் சுத்திட்டு தாமதமா வீட்டுக்கு வர்றது, ஆபீஸ் போனேன்னு வீட்டுல பொய் சொல்றது, பொறுப்பில்லாத உன்ன மாதிரி ஜென்மங்களுக்கு பொறுப்புள்ள ஜேம்ஸை எப்படி பிடிக்கும்? ஸ்டாப் இட் டாடி. ஸ்டெல்லா, குரலை இறக்கு. டாடி கிட்ட பேசுறோம்னு மனசுல ஞாபகம் இருக்கட்டும். ஸ்டெல்லா மௌனமானாள். சொல்லுமா, ஜேம்ஸுக்கு என்ன குறை? நான் அப்படி சொல்லல. என் மனசுக்கு பிடிக்கல. ஓ மனசுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? ஸ்டெல்லா சற்று அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தாள். சொல்லுமா. தலையை தாழ்த்தி கொண்டாள். அந்த புல்லட் பையனா? யாரவன்? பெரிய கோடீஸ்வரர் சுந்தரமூர்த்தியோட பேரன் டாடி. வேற மதம், ஆனா மனசு ஒன்னா இருக்கே டாடி. அவனும் உன்னை ஆழமா காதலிக்கிறானா? ஆமா. விஷயம் காதலோட நிக்கிதான், மேல போயாச்சா? நான் உங்க மக டாடி. தப்புக்கு ஒரு நாளும் தலை வணங்க மாட்டேன். குட். அவனுக்கு உறவு அந்த தாத்தா மட்டும்தானா? ஆமா. அவர்கிட்ட அவன் சொல்லிட்டானா இத? இல்ல, இன்னைக்கு சொல்லி இருப்பார். தாத்தா இதுக்கு சம்மதிப்பாரா? இவர் தாத்தாவோட செல்ல பேரன் டாடி. இவர் ஆசைகளை தாத்தா நிச்சயம் மறுக்க மாட்டார். நான் தாத்தாவை சந்திக்கிறேன். விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அவசியம் இல்ல. பெரியவங்க சந்திக்க நீயும் விஜயும் அனுமதிக்கணும்னு அவசியமே இல்ல. ஸ்டெல்லா பேசவில்லை. என்னங்க, உங்க தங்கச்சியை நாளைக்கு சந்திச்சு என்ன லாபம் மேரி? ஒரு இந்து பையனுக்கு நம்ம மகளை கட்டி கொடுக்கலாமாங்க? தெரியல. சுந்தரமூர்த்தி என்ன அபிப்பிராயப்படுறாருன்னு பாக்கணும். எனக்கே அவர் அப்பா வயசு.
அனுபவம் நிச்சயம் நல்லதையே தேர்ந்தெடுக்கும்னு நான் நம்புறேன். ராபர்ட் இரவு தூக்கத்தை தொலைத்தார். எப்படி தாத்தாவிடம் பேச வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு ஒத்திகை பார்த்தார். காலை சீக்கிரமே எழுந்து தயாராகிவிட்டார். புறப்பட்டு விட்டார். இத்தனை சீக்கிரமா போறீங்க? அவர் பிசினஸ்மேன், சீக்கிரமா போனாதான் அவரை சந்திக்க முடியும். ராபர்ட் ஒரு ஆட்டோவை பிடித்து ஏற்கனவே ஸ்டெல்லாவிடம் சேகரித்து வைத்திருந்த விலாசத்துடன் புறப்பட்டு விட்டார். புறநகர் பகுதியில் இருந்த அந்த பங்களா கம்பீரமாக அவரை வரவேற்றது. போர்டிகோவில் ராஜபாளையம் ஒன்று உலவிக் கொண்டிருந்தது. கேட்டுக்கு வெளியே தயங்கி நின்றார் ராபர்ட். சீசர், உள்ள போ. அந்த கம்பீர குரலுக்கு கட்டுப்பட்டு ராஜபாளையம் உள்நோக்கி மறைய, குரலுக்கு சொந்தக்காரர் ஒரு பூச்செடியின் பின்னால் இருந்து உற்பத்தியானார். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. நரைத்த கனமான மீசையை தடவியபடி கேட்டை நெருங்கிய அவர், உள்ள வாங்க ராபர்ட் என்றார். ராபர்ட் அதிர்ச்சியின் உச்சிக்கே போனார். நான் என்ன எப்படி உங்களுக்கு விளக்கம்? உள்ள போய் வாங்க என்னோட. அவர் கம்பீரமாக நடந்து போக பின்பற்றி சற்றே தயக்கத்தோடு நடந்தார் ராபர்ட். என்ன மனிதறிவர், நான் இங்கே வருவது எப்படி இவருக்கு தெரியும்? ஒருவேளை நான் வரக்கூடும் என்று விஜய் நேற்றே முன்னறிவிப்பு செய்து விட்டானா? அப்படித்தான் இருக்கும். தன் அறைக்குள் ஹாலின் பிரம்மாண்டத்தை கடந்து அழைத்து சென்றார். அதுவும் நட்சத்திர ஹோட்டல் போல கொஞ்சம் மேல்நாட்டு வாசனையுடன் இருந்தது. உட்கார்ங்க ராபர்ட். ராபர்ட் உட்கார்ந்தார். ஹாட் ஆர் கோல்ட்? எனிதிங். வெள்ளடிக்க பணியாளன் ஜனித்தான். 2 காஃபி கொண்டு வா. அவன் போய்விட்டான். உங்க ஸ்டெல்லா என் பேர விஜய காதலிக்க தொடங்கியிருக்கா, அதானே? ஆமா சார், 2 பேரும் மனப்பூர்வமா விரும்புறாங்க. அப்படி ஸ்டெல்லா சொல்லி இருக்கா உங்ககிட்ட? அதுதானே உண்மை? ஒரு பாதி உண்மை. புரியல சார். உங்க மகள் என் பேரனை காதலிக்கிறது மட்டும்தான் நிஜம். அவன் அவளை காதலிக்கல. வாட் யூ மீன்? அவன் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை. இத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தா அர்த்தம் கொஞ்சம் வெரசமா வரும்னு தான் தமிழ்ல நான் சுக்கா சொன்னேன். அப்படின்னா அழகான பெண்களுக்கு அப்பப்ப காதலனா இருப்பான் என் பேரன். இது அவனோட பார்ட் டைம் பொழுதுபோக்கு. ராபர்ட் பதில் பேசாமல் எழுந்து வெளியே வந்து விட்டார். ஆத்திரத்தில் உடம்பு முழுக்க சூடாக இருந்தது. தேவாலயத்தை நோக்கி நடந்தார் ஆவேசமாக. முதல் சம்மதத்துக்கு பாதிரியார் கிட்ட தேதி குறிச்சாச்சு. ராபர்ட் இதை சொல்லிக் கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். ஸ்டெல்லா விசிலே அடித்து விட்டாள். தாத்தா சம்மதிச்சிட்டாரா டாடி? என்னங்க, முதல் சம்மதம்ன்றது கிறிஸ்தவங்க தான் அப்படி கல்யாணம் நடத்துவாங்க. அவங்க ஹிந்து, நாம கிறிஸ்துவர். இதுல எப்படி வந்தது முதல் சம்மதம்? ஆமா டாடி, விஜய் நம்ம மதத்துக்கு மாற போறாரா? அதுக்கு எப்படி அவங்க தாத்தா ஒப்புக்கிட்டார்? ராபர்ட் மௌனமாக இருந்தார். சொல்லுங்க டாடி. அவர் எதிரே வந்து கெஞ்சலாக நின்றாள் ஸ்டெல்லா. அவளையே பார்த்தார் ராபர்ட். அடுத்த நொடியே அவள் நிலை குலைந்து போகும் வண்ணம் பலாரென அறைந்தார். ஸ்டெல்லா சக்கரவட்டமாக ஒரு முறை சுழன்று பின் ஓய்ந்தாள். ஏன் அவளை அடிக்கிறீங்க? ஒரு பணக்கார பொறுக்கியை காதலிச்சதுக்கு. என்ன சொல்றீங்க மேரி? அவன் ஒரு ரோப். கரன்சிகளை போல கன்னிகளும் அவன் கையில நிலைக்கிறது இல்ல. காதல் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இவன் ஏமாந்திருக்கா. நோ, இத நான் நம்ப மாட்டேன். நானும் நம்பி இருக்க மாட்டேன். 4வது நபர் இத சொல்லி இருந்தா. அவனை ஆளாக்குன தாத்தாவே இத சொன்னார். தாத்தாவா? தாத்தா சொல் தேவவாக்கா? வாய மூடு ஸ்டெல்லா. டாடி கிட்ட எதிர்த்தா பேசுற? இல்ல மம்மி, இத விஜய் சொல்லட்டும். காதல் எனக்கு விளையாட்டுன்னு என் கண்களை பார்த்து சொல்லட்டும். அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். ஒன்னா அவனுக்கு தர எனக்கே இஷ்டம் இல்ல. அந்த கோடீஸ்வரத்தனம் உனக்கு சரிப்படாது. மனைவியா வாழ உன்னால அங்க முடியாது. வியாபாரிகள் உறவு எனக்கும் வேண்டாம். டாடி, உனக்கும் ஜேம்ஸுக்கும் கல்யாணம் முதல் சம்மதத்துக்கு தேதி குறிச்சாச்சு. எனக்கு ஜேம்ஸ பிடிக்கல டாடி. அவனுக்கு என்ன குறைச்சல்? என்ன இல்ல அவன்கிட்ட? அத்தான் கிட்ட எல்லாம் இருக்கலாம். ஆனா என் மனசு பொருந்தல அவர் கூட. சாக்கடைன்னு தெரிஞ்சும் நீ குதிக்க நினைச்சா தடுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. மேரி நடுங்கி போனாள். என்னங்க, ஏன் இந்த விபரீதம்? விட்டுருங்க. இப்போதைக்கு இந்த பேச்ச ஆற போடுங்க. ஆற போட்டா நார் அடிச்சிடுவா உன் பொண்ணு. அதே நேரம் தாத்தாவின் எதிரே விஜய் நின்றான். சொல்லுங்க தாத்தா. ராபர்ட்னு ஒருத்தர் என்ன பார்க்க வந்தார். ராபர்ட், அவர் மகள் ஸ்டெல்லா உன்னை காதலிக்கிறாளா? மதம் கூட பார்க்காம மனசுக்கு மரியாதை கொடுத்து என்ன தேடி வந்தார் ராபர்ட். விஜய் பேசவில்லை. இது மாதிரி தன் மகள் காதலுக்கு நியாயம் கேட்க வந்த 8வது நபர் ராபர்ட். அது அவருக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஏதாவது பேசுடா. ஏண்டா இப்படி அழகான பெண்கள் மனசை கெடுத்து அவங்க வயித்தறிச்சல கொட்டிக்கிற? குனிஞ்சு தலைய நான் நிமிர்த்தவே முடியாதா? தாத்தா, அப்படி கூப்பிடாத என்ன. லுக் விஜய், உன்னை நான் எச்சரிக்கிறேன். இந்த முறையும் மன்னிக்கிறேன். இந்த ஸ்டெல்லா உன் கடைசி காதலியா இருக்கட்டும். மேலும் ஒருத்தின்னு தொடர்ந்தா என் சொத்துல சல்லி காசு உனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான நீ செலவழிக்கிற பாக்கெட் மணி ரத்தாகும். பிச்சை எடுக்க வேண்டியது வரும். போ தாத்தா. ஸ்டூபிட், நான் இப்ப சீரியஸா பேசுறேன். தாத்தாவின் குரலில் கடுமையை முதலாக உணர்ந்தான் விஜய். தாத்தா,
நீ நீ நிஜமாதான் சொல்றியா? நான் பொய் சொல்ல மாட்டேன் விஜய். எனக்கே தாத்தா இத்தனை பெரிய தண்டனை. நீ கெட்டு போக நானும் ஒரு காரணம் தான். உனக்கு நான் தரக்கூடிய அளவுக்கு மீறின சலுகை தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. தாத்தா, சொல்ல வேண்டியதை நான் சொல்லியாச்சு. அடுத்த புகார் உன் தொடர்பா வந்தா நடவடிக்கையில நான் நிச்சயமா இறங்குவேன். நீ போகலாம். விஜய் முகம் தொங்கி போக வெளிப்பட்டான். தாத்தா நிஜமாகத்தான் சொல்கிறார். இந்த முகத்தோடு தாத்தா சொல்லும் சொல் மாறாது. பணியாளர்களிடம் அவன் பல முறை பார்த்ததுண்டு. தனக்கும் அந்த நிலைதானா? அரை காசு இல்லாமல் வீதியில் ஒரு பிச்சைக்காரனை போல அலையும் நிலை எனக்கு வருமா? வரும். வெறுப்பாக இருந்தது. பரம்பரை சொத்து அல்ல, சொந்த சம்பாத்தியம் என்பதால் தாத்தாவை எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது. கோடிக்கணக்கான பணம் வேறு விடக்கூடாது. முகம் சூடாகி போனது. கிளப்பில் போய் நண்பர்களோடு 5 ரவுண்ட் ஏற்றி கொண்டால்தான் டென்ஷன் குறையும் என்று தோன்றியது. அவசரமாக புறப்பட்டான். அதே நேரம் ஜேம்ஸ் வீட்டில் ஹாலிங் பெல் அடித்தது. கதவை திறந்தான் ஜேம்ஸ். ஸ்டெல்லா நின்று கொண்டிருந்தாள். அவளை அந்த நேரத்தில் சற்றும் அங்கே எதிர்பார்க்கவில்லை ஜேம்ஸ். அம்மா வெளிப்பட்டாள். ஸ்டெல்லாவா? வாடா கண்ணு, என்ன இது திடீர்னு? அவசரமா பேசணும்னு வந்த அத்தை. வா வா உட்காரு, காஃபி கொண்டு வரட்டுமா? ஸ்டெல்லாவின் முகத்தில் சிரிப்பில்லை, மிகவும் சீரியஸாக இருந்தது. ஏதோ ஒரு பிரச்சனையுடன் அவள் இங்கே வந்திருப்பது புரிந்தது. அம்மா, அவளை பேச விடு. அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்டெல்லா. அத்தானுக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. முதல் சம்மதத்துக்கு தேவாலயத்துல தேதி குறிச்சிட்டார் டாடி. அண்ணா இங்க வந்து என்கிட்ட இது தொடர்பா பேசவே இல்லையே. பாத்தீங்களா, உங்க பிள்ளை இவர் தாய் சம்மதம் கேட்காம தான் தோன்றித்தனமா நடக்கிறார் டாடி. நிறுத்து ஸ்டெல்லா, உங்க அப்பாவை அவமரியாதையா பேசாத. என்ன அவர் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. தீர்மானிக்கிற உரிமை அவருக்கு உண்டு. நானும் ஜேம்ஸும் அவர் பேச்ச தட்ட மாட்டோம். படபடவென கைத்தட்டல் வாசலில் கேட்டது. சபாஸ் தங்கச்சி. ராபர்ட் அங்கே வருவார் என ஸ்டெல்லா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. வா அண்ணா, என்ன நடக்குது இங்க? என் மக புத்திசாலி வேர்ல வெண்ணி ஊத்த வந்திருக்காளா? மாமா, ஸ்டெல்லாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? முள்ளைய விட கள்ளிப்பூ கவர்ச்சியா தான் இருக்கும் ஜேம்ஸ். அதுக்காக பூஜைக்கு எடுத்துக்க முடியுமா? டாடி, விஜய் கள்ளிப்பூ இல்ல. யாருன்னா விஜய்? இவ மனச நல்ல காலம் மனச மட்டும்தான் கெடுத்த மகராசன். மாமா, அவன் ஒரு கோடீஸ்வரன் ஜேம்ஸ், சுந்தரமூர்த்தியோட பேரன். அவனை பிளே பாய்னு ஊர்ல சொல்லுவாங்க மாமா. கேட்டியா ஸ்டெல்லா? உன் காதால கேளு. ஊர் முழுக்க ஊர்வலம் வருது அவனோட லீலைகள். போதுமா? ஸ்டெல்லா முகம் சிவந்தாள். வேணும்னா 4 நாள் அவகாசம் எடுத்துக்கோ, சர்வே நடத்து. அவனை நல்லவன்னு 4 பேராவது சொன்னா நானே நடத்தி வைக்கிறேன் உங்க கல்யாணத்தை. அவளை விலக்கிவிட்டு ஜேம்ஸை நெருங்கினார் ராபர்ட். அவன் கைகளை பிடித்து கொண்டார். என்ன மன்னிச்சிடு ஜேம்ஸ். மாமா, ஜேம்ஸ் பதறினான். உன்னை கேட்காம முதல் சம்மத தேதி குறிச்சிட்டேன். ஆனா இப்ப கவலைப்படுறேன். எதுக்கு மாமா? ஒரு பிளே பாய் கூட ஊர் சுத்தின என் மகளை உன் தலையில கட்டுறேன்னு தோணுது. நான் அப்படி நினைக்கல மாமா. தம்பி, அழகும் அறிவும் நிறைஞ்ச அம்சமான ஸ்டெல்லாவுக்கு நான் பொருத்தமான கவலைப்படுறேன் மாமா. ஸ்டெல்லா சடாரென நிமிர்ந்தாள். எனக்கு எந்த தடையும் இல்ல. ஆனா ஸ்டெல்லா என்ன வெறுத்துட்டா இந்த கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்ல. யோசனை பண்ணுங்க. ஆமா அண்ணா, அந்த குழந்தை கண் கலங்க கூடாது பின்னால. ஸ்டெல்லா, நீ இப்படி வா. அவளை மட்டும் அழைத்து கொண்டு ராபர்ட் உள்ளே வந்தார். என்ன டாடி, நீ அந்த விஜய் கூட ஊர் முழுக்க சுத்தனத பார்க்காத ஆட்களே இல்ல. அந்த விஜய் மோசமான ஒரு ரவுடின்னு தெரியாதவங்களும் இல்ல. இந்த நிலையில எல்லாம் தெரிஞ்சும் உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்க முன்வர்ற ஒரே மனுஷன் ஜேம்ஸ் தான். அவனையும் நீ விளக்கிட்டா இந்த ஜென்மத்துல உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு அறிவுபூர்வமா யோசனை பண்ணு. அப்புறம் ஓ இஷ்டம். வெளியே வந்து விட்டார். அப்பாவை பின்பற்றி நடந்தாள் ஸ்டெல்லா. அவள் மனம் அலைக்கடலாக கொந்தளித்துக் கொண்டிருந்தது. விஜயை நம்பலாமா? அப்பா போய் அவன் தாத்தாவிடம் பேசிவிட்டு வந்த பின்னாலும் அவன் ஏன் என்னை சந்திக்க முயலவில்லை? திருமணம் அவனுக்கு உடன்பாடு இல்லையா? எல்லோரும் சொல்வது போல் அவன் ஒரு காமுகன் தானா? நான் தான் ஏமாந்து விட்டேனா? இன்னும் 2 நாட்கள் பார்க்கலாம். விஜய் என்னை தேடி வரவில்லையானால் அவனை பற்றி தீர்மானித்து விடலாம். முடிவு செய்து கொண்டாள் ஸ்டெல்லா. தாத்தாவிடம் பேசிவிட்டு வந்த பின் 2 நாட்களாக விஜய் வீட்டிற்கே போகவில்லை. இடைவிடாமல் குடித்து கொண்டே இருந்தான். நிக்கோட்டின் புகை மண்டலத்தில் கரைந்து கொண்டிருந்தான். 3வது நாள் மறுபடியும் தீர்த்த யாத்திரையை அவன் தொடங்கிய போது கையை பிடித்தான் விஜயின் நண்பன் ஜமால். ஏண்டா ஜமால், இன்னைக்கு சோடா கலக்காம ராவா அடிக்க போறேன். முண்டோம், இன்னைக்கு ராவா அடி, நாளைக்கு ராப்பிச்சை எடுக்கலாம். ஏண்டா, கிக்கு அதிகமான பலான ஆசைகள் வரும் உனக்கு. எவளையாவது கை வைப்ப, அவ மூலம் தாத்தாவுக்கு புகார் போகும். அப்புறம் நீ வீதியில தான் சொன்னதை செய்வார் உங்க தாத்தா. அதனால குடிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிக்க தொடங்குடா. மண்டை மறத்து போச்சு எனக்கு. எனக்கு ஒரு ஏக்கம் ஜமால். என்ன
நான் தொடாம தவற விட்ட ஐட்டம் அந்த ஸ்டெல்லா மட்டும் தாண்டா. என்ன ஒரு வாலிப்பு தெரியுமா? டச் பண்ண விட மாட்டா. அவளை ஆசை தீர ஜமால் விரல்களை சொடுக்கினான். டேய் விஜய், அவளையே நீ கட்டிக்கோ. கட்டிக்கிட்டு அவகிட்ட உனக்கு மோகம் அதிகமா இருக்கிறதால கொஞ்ச நாள் வெளியில அலைப்பாயாம தாக்கு பிடிக்கலாம். வேற மதம்டா அவ. உன் கல்யாணம் தாண்டா முக்கியம். தாத்தா கிட்ட பேசிப்பாரு இன்னைக்கே. விஜய் எழுந்து கொண்டான். ஆல் தி பெஸ்ட் விஜய். தன் பைக்கை உதைத்து அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டான். வீட்டிற்குள் நுழைந்தான். தாத்தாவின் அறைக்கு சென்றான். தாத்தா இருக்கவில்லை. வேலைக்காரனை அழைத்து, தாத்தா இல்லையா? பிசினஸ் விஷயமா கான்பூர் போயிருக்கார் தம்பி, வர 4-5 நாள் ஆகும். ஊசிப்பட்ட பலூன் ஆனான் விஜய். 4-5 நாட்கள், அதுவரை காத்திருக்க வேண்டுமா? காத்திரு விஜய். உன் நோக்கம் நிறைவேறும் விருப்பம் இருந்தால், சொத்துக்களை அடையும் எண்ணம் உண்டானால் காத்திரு. தாத்தாவிடம் விவகாரம் வந்துவிட்ட பிறகு ஸ்டெல்லாவை விஜய் சந்திக்கவே இல்லை. ஸ்டெல்லாவிடம் இது தொடர்பாக பேசலாமா? வேண்டாம். நான் பேசுவதை விட தாத்தா பேசினால்தான் கௌரவமாக இருக்கும். நான் தான் பேச வேண்டுமா? தாத்தாவை அப்பா சந்தித்த விவரத்தை ஸ்டெல்லா என்னிடம் சொல்லக்கூடாதா? வீம்பு வந்துவிட்டது. அந்த 4 நாள் தாமதம் ஸ்டெல்லாவின் மனதையே மாற்றப் போகிறது என்று விஜய் அறியவில்லை. அந்த விபரீத மாற்றத்தை அவன் அறிந்திருந்தால் இதை வேறு விதமாக கையாண்டிருப்பான். 4-5 நாட்கள் என்பது 1 வாரமாகிவிட்டது. 8வது நாள் தான் தாத்தா வந்தார். அதற்குள் தேவாலயத்தில் 3வது சம்மதமும் கேட்டு முடிக்கப்பட்டது. விஜய் அல்பமானவன் தான் என்று ஸ்டெல்லா முடிவெடுத்து ஜேம்ஸை ஏற்றுக்கொள்ள ராபர்ட்டுக்கு சம்மதம் சொன்ன நேரத்தில் தாத்தாவின் எதிரே இருந்தான் விஜய். சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. தாத்தா குபீர் என்று நிமிர்ந்தார். பொண்ணை பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? தாத்தா, ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லு. எனக்கு ஸ்டெல்லாவை நிஜமாவே பிடிச்சிருக்கு. அவளையே எனக்கு கட்டி வைங்க. அந்த பெண் வேற மதம் விஜய். தாத்தா, மதம் பெருசா, மாறின உங்க பேரனோட மனம் பெருசா? விஜய், ஸ்டெல்லா இல்லைன்னா எனக்கு எந்த பெண்ணும் வேண்டாம். இது சத்தியம். நான் பைத்தியம் பிடிச்சு வீதியில அலையணும்னு நீங்க ஆசைப்பட்டா உங்க விருப்பம் போல செய்யுங்க. உங்க சொத்துல எனக்கு சல்லி காசு வேண்டாம். விஜய், ஏன் இந்த பிடிவாதம்? இது விருப்பம் தாத்தா, அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு அவகாசம் வேணும் விஜய். எடுத்துக்கங்க. ஆனா என் முடிவுல மாற்ற எதுவும் இல்ல. நான் வர்றேன். தாத்தா யோசிக்க தொடங்கினார். அதுவும் விஜய் திருந்தி வரும் சமயம். ராபர்ட் சம்மதிப்பாரா? இவன் ஒரு பிளேபாய் என்று தெரிந்த பிறகு ஒப்புக்கொள்வாரா? பேசினால், எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டாரா? தாத்தா எழுந்து வெளியே வந்தார். விஜய், நான் இப்பவே ராபர்ட்ட போய் பாக்குறேன். தாத்தா, உன் கல்யாணத்துக்கு அவர்கிட்ட சம்மதம் கேட்க வேண்டாமா? நானும் வர்றேன் தாத்தா. ஒரு நிமிடம் யோசித்தார். சரி வா, கலந்து பேசி தேதி குறிச்சிட்டு வந்துடலாம். புறப்படு. விஜய் உற்சாகமாக புறப்பட்டான். அதே நேரம் அங்கே ஸ்டெல்லாவை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். வெளியே அப்பாவின் குரல் உற்சாகமாக முழங்கிக் கொண்டிருந்தது. ஸ்டெல்லா ஒரு எந்திரம் போல கண்ணாடி எதிரே அமர்ந்திருந்தாள். ஒருத்தி அலுவலக தோழி மட்டும் உடனிருந்தாள். நீ விஜய் கூட சுத்தினது ஜேம்ஸுக்கு தெரியுமா ஸ்டெல்லா? பெரிய மனசுடி. ஜேம்ஸ் மாதிரி ஒரு புருஷன் நம்ம கல்யாணிக்கு அமையல. யாரது? உனக்கு முன்னால கல்யாணி தாண்டி விஜயோட காதலி. விவகாரம் பெருசாகி அப்பாசன் வரைக்கும் போயிட்டா. அப்புறம் விஜய் கைவிரிக்க பாஸ்கர் தலையில கல்யாணிய கட்டி பாஸ்கருக்கு விவரம் தெரிய வந்து இப்ப விவகாரம் கோர்ட்டு வரைக்கும் வந்தாச்சாம். யாரோ அழைக்க, இரு ஸ்டெல்லா வந்துடுறேன். அவள் போய்விட்டாள். எனக்கு நல்ல காலமா? நான் அவனிடம் இருந்து சேதமில்லாமல் தப்பி விட்டேனா? சேதமில்லாமல் நம்புவானா ஜேம்ஸ்? ஜேம்ஸ் நல்லவன். நான் அவன் தகுதிக்கு மேல் என நினைக்கும் மனம் படைத்தவன். அதுதானே நிஜம். என் அழகுக்கு முன்னால் ஜேம்ஸ் நிற்க முடியுமா? சட்டென விஜய் முழுமையாக கண்ணுக்குள் வந்து நின்றான். சுருள் சுருளான அந்த முடியும், மீசையில்லாத பால்கோவா நிற மேலுதொட்டு பகுதியும், முகவாயில் விழும் ரோஜா நிற குழி, ரோமங்கள் அடர்ந்த மார்பில் புரளும் புலிநகச் சங்கிலி, நிமிர்ந்து பார் எனும் உயரம், ஆண்மையின் முழு விளக்கமே விஜய்தானே. ச்சே, என்ன ஸ்டெல்லா இது? இன்னும் சற்று நேரத்தில் ஜேம்ஸின் மனைவி நீ. மனதை அடக்கு. கடனில் மூழ்கி இருக்கும் ஜேம்ஸுக்கு உதவ வேண்டும். அதற்காக என் அத்தனை ஆசைகளையும் அடக்க வேண்டும். வெறுப்பாக இருந்தது. அம்மா அருகில் வந்து அவள் முக வியர்வையை முந்தானையால் ஊற்றினாள். ஏன் இப்படி வேர்க்குது? ஸ்டெல்லா பேசவில்லை. முகத்தை உம்முன்னு வச்சுக்காத, சிரிச்சபடி இரு. இதெல்லாம் சொந்த விருப்பம். உன் உபதேசப்படி நடக்க முடியாது. நீ சம்மதிச்சதால தானே அப்பா ஏற்பாடுகளை செய்யறார். ஞாபகம் இருக்கட்டும். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? இது மாதிரி ஏட்டிக்கு போட்டி பேசுறத இந்த நிமிஷத்தோட விட்டு ஸ்டெல்லா. இனி அம்மா வீடு இல்ல, மாமியார் வீட்டுல மரியாதையா நடக்கணும். தேங்க்ஸ், எனக்கு தெரியும். கர்த்தர் உன்னை ரட்சிக்கட்டும். மேரி, ஸ்டெல்லா ரெடியா?
ராபர்ட் குரல் கேட்டது. தேவாலயம் வந்ததும் மளமளவன சடங்குகள் நிறைவேற தொடங்கின. பாடல்களை இசைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு புறம் பாதிரியார் திருமண முறைகளை நிறைவேற்றி உறுதிமொழிகளை சொல்ல தொடங்க ஜேம்ஸும் ஸ்டெல்லாவும் பின்பற்றினார்கள். கர்த்தர் கிருபையில் நான் தரும் இந்த தாலியை அணிந்து கொள் என்று ஜேம்ஸ் அவள் கழுத்தில் மாங்கல்யம் அணிவிக்க பாதிரியார் பிரார்த்தனைக்கு உத்தரவிட பாடல் இசைக்க தொடங்கியது. ஜேம்ஸும் ஸ்டெல்லாவும் திருமண கோலத்தில் இணைந்து நடந்து தேவாலய வாசலுக்கு வர அப்போதுதான் அந்த அயல்நாட்டு படகுக்கார் அங்கு வந்து நின்றது. பின் கதவை பிளந்து கொண்டு பதட்டமாக சுந்தரமூர்த்தி இறங்க விஜய் மறுபுறத்திலிருந்து வெளிப்பட்டான். நிமிர்ந்தவன் உறைந்து போனான். அவன் பார்வையில் ஸ்டெல்லாவின் மாங்கல்யம் தான் முதலில் பட்டது. அதிர்ச்சி பூசிக்கொண்டு நின்ற விஜயை அப்போதுதான் ஸ்டெல்லாவும் கவனித்தாள். அவளையும் மீறி கொண்டு ஒரு மின்சார நூல் நரம்புகள் வழியே ஓடத் தொடங்கியது. அன்று முதலிரவு அலங்கரிக்கப்பட்ட ஸ்டெல்லா உள்ளே அனுப்பப்பட வெளியே கதவு தாளிடப்பட்டது. நிமிர்ந்தாள். கட்டிலில் ஜேம்ஸ். எழுந்து வந்து அவளை நெருங்கினான் ஜேம்ஸ். வா ஸ்டெல்லா. ஸ்டெல்லா முகத்தில் சிரிப்பில்லாமல் அவனை ஏறிட்டாள். கையில் வைத்திருந்த பாலை மேஜை மேல் வைத்தாள். அவனை பார்த்தாள். உட்கார் ஸ்டெல்லா. 2 பேரும் மனசு விட்டு நிறைய பேசணும். முதல்ல என்ன பேசணும்? பரஸ்பரம் புரிஞ்சுக்கணும்னா பேச வேண்டாமா? இந்த ஒரு நாள் பேசிட்டா எல்லாமே புரிஞ்சிடுமா? ஜேம்ஸ் சிரித்தான். மனசு வச்சா ஒருத்தரையொருத்தர் புரிஞ்சுக்க நாட்கள் வேண்டாம், நிமிடங்கள் போது ஸ்டெல்லா. எனக்கு தூக்கம் வருது. நீளமாக ஒரு கொட்டாவியை வெளியே அனுப்பினாள். அவன் முகம் தொங்கி போனது. ஸ்டெல்லா, நம்ம தாம்பத்தியத்தோட முதல் நாள் இது. சோ வாட்? இன்னும் நிறைய நாட்கள் இருக்கே, பாத்துக்கலாம். சாரி, குட் நைட். கட்டிலில் போய் ஒரு கழித்து படுத்து கொண்டாள். 10வது நிமிடம் அவளிடமிருந்து மெலிதாக ஒரு குரட்டை சப்தம் கேட்டது. கதவுக்கு வெளியே இன்னமும் சொந்த பந்தங்களின் பேச்சு கேட்டு கொண்டிருந்தது. ஜேம்ஸ் எழுந்து போய் விளக்கை அணைத்தான். கட்டிலை விட்டு கீழே இறங்கி தரையில் மல்லாந்து படுத்தான். ஏன் இந்த அலட்சியம்? இவள் என்னை விரும்பாமல் திருமணம் செய்து கொண்ட பெண். இந்த இணைப்புக்கு அர்த்தமோ அவசியமோ இல்லையா? அப்படியானால் உறுதிப்பட அதை அவள் சொல்லி இருக்கலாமே. ஏன் சம்மதித்தாள்? முதல் நாளே இத்தனை கோணலா? வாழ்நாள் முழுக்க இந்த வண்டி நேராக ஓடுமா? நள்ளிரவு வரை யோசனையில் கழித்துவிட்டு மெல்ல உறங்கி போனான். காலை கண் விழித்த போது ஸ்டெல்லா உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவன் எழுந்து வந்து அவளை நெருங்கினான். ஸ்டெல்லா, எழுந்திரு, விடிஞ்சு நேரமாச்சு. கண்களை விழித்தாள். குட் மார்னிங் ஸ்டெல்லா. அதற்கு பதில் வணக்கமும் இல்லை, சிரிப்பும் இல்லை. சரேலென எழுந்து கதவை நோக்கி நடந்தாள். ஒரு நிமிஷம் ஸ்டெல்லா. என்ன? நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே, கொஞ்சம் உன்னை களைச்சு விட்டுக்கோ. எதுக்கு? இதுக்கு மேல நான் சொல்லணுமா ஸ்டெல்லா? சாரி, வேஷம் போட நான் விரும்பல. யார திருப்தி படுத்தணும்னா? கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். ஜேம்ஸின் அம்மாதான் முதலில் எதிர்பட்டாள். ஏற இறங்க மருமகளை பார்த்தாள். ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போய்விட்டாள். ராபர்ட்டும் மேரியும் காலை உணவை முடித்துக் கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். மேரி மகளை தனியாக அழைத்தாள். உள்ள போனதும் நேத்திக்கு தூங்கிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? உங்க அப்பாவை நான் கட்டிக்கிட்டு 24 வருஷம் ஆச்சு. இன்னமும் உன் குணம் மாறல ஸ்டெல்லா. அம்மா, ஜேம்ஸ் நல்ல பிள்ளை. அவனை சந்தோஷமா வச்சுக்கிறது உன் கையில இருக்கு. பொறுப்பான ஒரு குடும்பத்துக்கு மருமகள் நீ, தலைவியும் கூட. போக்கடாத்தனமா நடந்துக்காத. இதுக்கு மேல நான் சொல்ல எதுவும் இல்ல. அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். திருமணத்திற்கு வந்த ஜேம்ஸின் தங்கைகள் இன்னும் ஊர் திரும்பவில்லை. இன்னைக்கு ராத்திரி சில முக்கியப்பட்டவங்க வர்றாங்க, விருந்து சமைக்கணும். அம்மா கவலைப்பட்டாள். நீ உட்காருமா, அண்ணி வந்தாச்சுல்ல. பெரிய தங்கை சிரித்தபடி சொன்னாள். ஸ்டெல்லா வாக்மேனை காதில் அணிந்து கொண்டு யாரையும் பொருட்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். என்ன நீ பேசவே இல்ல? பெரிய குடும்பமாச்சே, பாரம் எப்படி சுமக்க போறோம்னு சிந்தனையா? ஸ்டெல்லா அலட்சியமாக சிரித்தாள். நான் எதுக்கு சுமக்கணும்? பெரிய தங்கை இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் விடவும் இல்லை. அப்படி சொல்லிட்டா ஆச்சா? அண்ணனோட கஷ்ட நஷ்டங்களுக்கு இனிமே நீங்க தானே பொறுப்பு. நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. அவங்க பாரத்தை அவங்க சுமக்கட்டும். எனக்கு என்ன தலையெழுத்து? அம்மா உட்பட அத்தனை பேரும் ஆடி போனார்கள். ஜேம்ஸின் அம்மா குறுக்கே நுழைந்தாள். இது சண்டையாக மாறிவிடக் கூடாதே என்று கவலைப்பட்டாள். என்ன 2 பேரும் விளையாட்டா பேசிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஜென்னி, எழுந்து போனி. ஜேம்ஸ் அங்கே இருக்கவில்லை. ஸ்டெல்லா எதுவும் நடக்காதது போல் வாக்மேன் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஜென்னி, மசாலா அரைச்சு கொடு. அம்மா, இது சரியில்லை. ஏன் இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறா இவ? சும்மா இருடி. கொஞ்சம் செல்லமா வளர்ந்த பொண்ணு. சின்ன வயசு முதலே அவ குணம் உங்களுக்கு தெரியாதா? என்னமா பேசுற நீ? அப்ப கவுன் போட்டுக்கிட்டா இப்பவும் போட்டுக்க முடியுமா? அண்ணன் எத்தனை நல்லவன். அவனை இவ அனுசரிச்சு போவாளா? எல்லாம் சரியாகும் ஜென்னி.
உங்களை விட ஜேம்ஸுக்கு பொறுமை அதிகம், பதட்டப்பட மாட்டான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே உன் நாட்கள் கழிஞ்சாச்சுமா. மாலை விருந்தாளிகள் வந்தார்கள். எல்லோரும் போவதற்குள் இரவாகிவிட்டது. தனி அறை. ஜேம்ஸ் ஆவலுடன் இருந்தான். ஸ்டெல்லா வந்தாள். வா ஸ்டெல்லா, இன்னைக்காவது பேசலாமா? நான் பேசுறது இருக்கட்டும், ஜென்னி வாய கொஞ்சம் அடக்குங்க. ஏன், என்ன சொன்னா? நான் என்ன கழுதையா? உங்க பாரத்தை சுமக்கவா தாலி கட்டிட்டு இங்க வந்தேன்? இவளுங்க சீராட வருவாளுங்க, நான் வடிச்சு கொட்டிட்டு வரவேற்க வாசல்ல நிக்கணுமா? என்ன நினைச்சா என்ன? ஸ்டெல்லா, எனக்கு பிடிக்கல இதெல்லாம். ஜென்னி ஒரு உரிமையில சொல்லியிருப்பா. என்ன உரிமை? யாருக்கு யார்கிட்ட உரிமை? என் சுபாவம் தெரியாது அவளுக்கு. சரி விடு ஸ்டெல்லா, அவ சார்புல நான் மன்னிப்பு கேட்கட்டுமா? மன்னிப்பு கேட்டுட்டா ஆச்சா? வேற என்ன செய்யணும் ஸ்டெல்லா? நேத்திக்கு தூங்கிட்ட, களைப்புன்னு பேசாம இருந்தேன். இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை. மூடுன அறைக்குள்ள குதூகலம் நிரம்பணும், குழப்பம் வரலாமா? சாரி, எனக்கு மூட் அவுட். குட் நைட். ஸ்டெல்லா, ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ படு. என்ன? விருப்பம் இல்லாம எனக்கு நீ மனைவியாகி இருந்தா அதை நீ தவிர்த்திருக்கலாமே. 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்போம் இல்லையா? ஸ்டெல்லா பதில் சொல்லவில்லை, படுத்து விட்டாள். ஜேம்ஸ் சலிப்புடன் விளக்கை அணைத்தான். இந்த வண்டி இன்னும் புறப்படவே இல்லையே, இனி எப்போது ஓடத் தொடங்கி வாழ்நாள் முழுக்க பயணம் செய்து பிரமிப்பாக இருந்தது. நாளை காலை என்ன குழப்பம் நேரிடுமோ என்று கவலையுடன் பாதி இரவு விழித்திருந்தான் ஜேம்ஸ். காலை ஸ்டெல்லா சீக்கிரமாக எழுந்து குளித்து விட்டாள். உடை மாற்றி கைப்பையை எடுத்துக்கொண்டாள். அத்தை, நான் என் சிநேகிதிய பார்க்கணும், அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு வருவேன். நான் வர ராத்திரி ஆகும். ஜேம்ஸ் கிட்ட சொன்னியாமா? அவர் இன்னும் முழிக்கல, நீங்க சொல்லிக்கங்க, வர்றேன். அவள் போய் 10 நிமிடங்களில் ஜேம்ஸ் எழுந்து வந்தான். அம்மா விவரம் சொன்னாள். ஜென்னி முன்னால் வந்தாள். அண்ணா, நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா மனசு கேட்கல. சொல்லு ஜென்னி. இப்பவே இத்தனை திமிர் இருந்தா இது போக போக பெரிய அளவுல பாதிக்கும். எங்க 3 பேருக்கும் வாழ்க்கை அமைஞ்சாச்சு. இன்னைக்கு சாயங்காலமே நாங்க புறப்படுறோம். இனிமே இந்த வீட்டுக்கு முன்னைய மாதிரி எங்களால வரவும் முடியாது. ஜென்னி, என்ன பேச விடுமா. ஆனா அம்மா மனசு அண்ணியால காயப்படாம காப்பாத்த உன்னால மட்டும்தான் முடியும் அண்ணா. கொஞ்சம் விழிப்பாயிரு. உன் மேல உள்ள பாசத்தால இத நான் சொல்றேன். ஜேம்ஸ் யோசனையுடன் தங்கையை பார்த்தான். நீ கவலைப்படாத ஜென்னி. தேங்க்யூ அண்ணா. ஜேம்ஸ் சரியாக சாப்பிட கூட இல்லை. மனதிற்குள் ஸ்டெல்லா பற்றிய கவலை மேகங்கள் சூழ்ந்து கொண்டு அவனை கலங்கடித்துக் கொண்டிருந்தது. பால்கனியில் சிகரெட் பிடித்தபடி விஸ்கியை உறிஞ்சி கொண்டிருந்தான் விஜய். தாத்தாவின் காலடி ஓசை கேட்டது. திரும்பி பார்த்தான். அருகில் வந்து விட்டார் தாத்தா. ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தார். ஹலோ விஜய், என்கிட்ட பேசும்படியான நிதானத்துல இருக்கியா? சாரி தாத்தா, ஜஸ்ட் ஒரு பெக் தான், அதிகம் குடிக்கலனா. 1 வாரமா நீ வெளியே போறதில்ல, உற்சாகமா இல்ல. இது சரியில்லை விஜய். காரணம் உங்களுக்கு தெரியுமே தாத்தா. ரெடிகுலஸ். அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உலகமே இருண்டு போச்சா? ஜஸ்ட் லைக் தட்னு காதல ஒரு பொழுதுபோக்கா நினைச்ச நீயா இத்தனை உடைஞ்சு போயிருக்க? என்னால நம்ப முடியல விஜய். என்னால கூட நம்ப முடியல தாத்தா. ஆனா கல்யாண கோலத்துல அவ நின்னப்ப நெருப்ப முழுங்கின மாதிரி நான் துடிச்சு போயிட்டேன். அப்பத்தான் எந்த அளவுக்கு அவளை ஆழமா நான் காதலிச்சிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது. அவனை நெருங்கி தோளில் தட்டி கொடுத்தார். நவ் இட்ஸ் டூ லேட் விஜய், விட்ரு. இனி அந்த பெண் மாற்றான் மனைவி, மனசால நினைக்கிறது கூட பாவ செயல். சாரி தாத்தா, அவளை மறக்க முடியல என்னால. தப்பு விஜய். நான் அவளுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன் தாத்தா? இங்க இருந்தபடியே அவளை நான் நினைச்சா அவ குடும்பம் எப்படி பாதிக்கும்? உனக்கு நல்ல பொண்ணா நான் பாக்குறேன் விஜய். வேணாம் தாத்தா, ஸ்டெல்லா தவிர இன்னொருத்திக்கு இந்த மனசுல இடம் இல்ல. தாத்தா ஆடி போனார். தற்சமயம் இவனிடம் பேசி பயனில்லை என்று தோன்றியது. எந்த காயமும் ஆறத்தானே வேண்டும், இதுவும் மாறும். பேரனை பார்க்க பாவமாக இருந்தது. அந்த மாலை நேரத்தில் வீட்டில் ஜேம்ஸ், ஸ்டெல்லா, அம்மா 3 பேர் மட்டுமே இருந்தார்கள். அம்மா இரவு சமையலில் இருந்தாள். ஸ்டெல்லா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்டெல்லா, அம்மாவுக்கு நீயும் கூடமாட ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? அவள் பதில் பேசவில்லை. ஜேம்ஸுக்கு மூக்கு நுனி சிவந்தது. ஸ்டெல்லா, ஒன்னதான். காதுல விழுந்தது. 3 பேருக்கு சமைக்க 4 பேர் வேணுமா? நான் செஞ்சுப்பேன்னு அத்தை சொன்னாங்க, நான் தலையிடல. சரி, டிவி ஆஃப் பண்ணு, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. டிவியை அணைத்தாள். எப்ப பார்த்தாலும் என்ன பேச்சு? எங்க பேசணும் சொல்லு. சரி, இப்ப என்ன பேசணும்? எங்காவது வெளியூர் போய் 1 வாரம் இருந்துட்டு வரலாமா? ஊட்டி, ஏற்காடுன்னு இப்படி. சாரிப்பா, நான் நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். அம்மா வெளிப்பட்டாள். அதுக்குள்ள ஏமா? அவன் ஆசையா கூப்பிடுறான். 2 பேரும் போயிட்டு வாங்களே. எனக்கு லீவே இல்ல அத்தை. வீட்டுல உட்காந்து என்ன செய்ய போறேன்? வெளியூர் போறது எனக்கு பிடிக்கல. ஹனிமூன் சுத்த அபத்தம். நத்திங் பட் செக்ஸ். வேண்டாம்.
ஜேம்ஸ் முகம் தொங்கி போனது. அம்மாவுக்கு அதற்கு மேல் பேச தெரியவில்லை. மகனை பரிதாபமாக பார்த்தாள். ஜேம்ஸ் எழுந்து போய்விட்டான். ஸ்டெல்லாவின் அருகில் அம்மா வந்தாள். ஸ்டெல்லா குரலை தலைத்து கொண்டாள். சொல்லுங்க, உங்க மத்தியில எதுவுமே இன்னும் நடக்கலையா? உங்க பிள்ளை சொன்னாரா? அவன் சொல்லுவானாமா? ரூமை விட்டு நீ வெளியில வர்றத பார்த்தாலே தெரியுதே. ஸ்டெல்லா பேசவில்லை. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? அதுக்காக மனசு ஒப்புக்க வேண்டாமா? ஏமா ஜேம்ஸ் உனக்கு பிடிக்கலையா? புருஷன் பொண்டாட்டி மத்தியில உள்ள அந்தரங்கத்தை மாமியார் இப்படி பச்சையா பேசுறது தான் முதல்ல எனக்கு பிடிக்கல. அம்மா ஆடி போனார். ஜேம்ஸ் இடையில் பேச நினைக்க ஸ்டெல்லா எழுந்து போய்விட்டாள். என்னம்மா இது? தம்பி, உனக்கு பொறுமை அதிகம். அதனால தான் இந்த பெரிய குடும்பத்தை கரையேத்திருக்க. இனிமே இன்னமும் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும் நீ. அம்மா, உன்னால அது முடியும்பா. ஒரு கையால ஓசை எழுப்ப முடியாது ராஜா. உன் கை தட்டவே வேண்டாம். விவகாரம் வராது பாரு. இந்த அம்மாவால உனக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது, புரியுதா? ஜேம்ஸ் நெகிழ்ச்சியுடன் அம்மாவை பார்த்தான். நடக்க போவது என்னவென்று தெரியாவிட்டாலும் அம்மாவின் சொற்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருப்பதை ஜேம்ஸ் உணர்ந்தான். ஸ்டெல்லா அலுவலகம் போக தொடங்கிவிட்டாள். அன்று சம்பள நாள். சம்பளம் வாங்கி அதை வந்து ஜேம்ஸிடம் தந்தாள். அம்மா கிட்ட குடு ஸ்டெல்லா, இங்க அவங்க தான் கணக்கு வழக்குகளை பாக்குறாங்க. எனக்கு நீங்க தான் கணவர், உங்ககிட்ட கொடுக்கணும்ன்ற கடமை கொடுத்துட்டேன். ஜேம்ஸ் கவரை பிரித்து பார்த்தான். அதில் பாதிக்கும் குறைவான சம்பளம் மட்டுமே இருந்தது. அதை கேட்டதற்கு திமிராக பதிலளித்தாள். இதுவரைக்கும் என்னை யாரும் கணக்கு கேட்டதில்ல. அப்பா கிட்டையும் இதைத்தான் நான் கொடுப்பேன். அங்க நீ மகள் ஸ்டெல்லா, பொறுப்பு சுமக்க அப்பா உண்டு. இங்க நீ மனைவி, இந்த குடும்ப தலைவி. அங்க வாழ்ந்த மாதிரி இங்க வாழ முடியாது ஸ்டெல்லா. சாரி, என்னை எதுக்காகவும் நான் மாத்திக்க தயாரா இல்ல. அப்ப நாங்க மாத்திக்கணுமா? ஏன் இங்க நீங்க இல்லையா? என் சம்பளம் வந்துதான் இந்த குடும்பம் நடக்கணுமா? நான் சம்பாதிக்கலனாலும் என்னை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. ஜேம்ஸ் வாய் திறக்கும் முன்பே அம்மா குறுக்கிட்டாள். அவளை ஒன்னு சொல்லாத ஜேம்ஸ். அம்மாவின் மனதில் அலை வீசியது. பணம் இரண்டாம் பட்சம். ஸ்டெல்லா வந்த முதலே அவளது நடவடிக்கை ரசிக்கும்படியாக இல்லை. ஏதோ ஒன்று உள்ளுக்குள் அம்மாவுக்கு உடைவது போல இருந்தது. அந்த உடைவு பெரிய அளவில் அம்மாவை சரிய வைக்கும் என்று ஜேம்ஸ் கூட அப்போது நினைக்கவில்லை. மறுநாள் ஆபீஸ் வந்து விட்டாள் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா, உனக்கு போன். எழுந்து சென்று ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, நான் தான் பேசுறேன் ஸ்டெல்லா. யாரு? பேரை சொல்லுங்க. என் பேர் கூட உனக்கு மறந்து போச்சா ஸ்டெல்லா? ஸ்டெல்லா சடாரென நிமிர்ந்தாள். அதே கரகரப்பான சங்கீத குரல், மனதை மயக்கும் வசீகர குரல். விஜய் பேசுறது விஜய் தானே? என் துரதிர்ஷ்டம் விஜய் தானேன்னு கேட்டு நீ பதில் சொல்றது, என்னை இன்னும் நீ மறக்காம இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். நான் மறக்கல, ஆனா உங்களை பத்தின பல உண்மைகளை நானே தாமதமா தான் புரிஞ்சுக்கிட்டேன் விஜய். என்ன உண்மை? சாரி, இட்ஸ் டூ லேட். இனிமே எதை பத்தியும் பேசி லாபம் இல்ல. வச்சிரட்டுமா? உன்னை நான் சந்திக்கணும் ஸ்டெல்லா. எதுக்கு? பிளீஸ், ஒரே ஒரு முறை. அப்புறம் நிச்சயம் நம்ம சந்திப்பு நிகழாது. என்ன உனக்கு நான் உணர்த்தணும். நீ புரிஞ்சுக்கலனா கவலைப்பட மாட்டேன், சரிதானா? இல்ல, நோ, நீ எதுவும் பேசாத. பெசன்ட் நகர் மகாலட்சுமி கோயில்ல இன்னும் 1 மணி நேரத்துல சந்திக்கிறோம். நீ வர்ற? ரிசீவரை வைத்து விட்டான். அனிச்சையாக எழுந்தாள். பர்மிஷன் எழுதினாள். லீவு லெட்டர் எழுதி உயர் அதிகாரியை சந்தித்தாள். எதுக்கு லீவு? மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு அவர்கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அவசரம் சார். சரி போங்க. கைப்பையோடு வெளிப்பட்டாள். ஆட்டோவை அழைத்தாள். பெசன்ட் நகர் மகாலட்சுமி ஆலயத்தின் அருகில் ஏன் அழைக்கிறான்? என்ன சொல்ல போகிறான்? பலவித யோசனைகளுடன் ஆட்டோவில் பயணம் செய்தாள். வேளாங்கண்ணி ஆலயம் கடந்ததுமே விஜய் மணலில் மெல்ல நடந்து போவது தெரிந்தது. ஆட்டோவை அவன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினாள். விஜய் திரும்பி பார்த்தான். வந்துட்டியா ஸ்டெல்லா? அவள் பேசாமல் இருந்தாள். உங்க அப்பா என் தாத்தாவை சந்திச்ச நாள்ல இருந்து நம்ம மத்தியில விழுந்த இடைவெளி இப்ப பிரிக்க முடியாத சுவரா உருமாறி போச்சு. உங்க தாத்தா அப்பா கிட்ட சொன்னது உண்மைதான். நான் ஒரு பிளே பாய் தான் ஸ்டெல்லா. பல பெண்கள் கூட பழகி இருக்கேன். காதல ஒரு விளையாட்டா தமாசா நினைச்சு பல பேர் மனசுல ஆசைகளை வளர்த்திருக்கேன். உன்கிட்டவும் அப்படித்தான் பழகினேன் ஆரம்ப காலத்துல. அவனே பேசட்டும் என ஸ்டெல்லா மௌனமாக இருந்தாள். உங்க அப்பா எங்க தாத்தாவை சந்திச்ச பின்னால திடீர் திருப்பம். தாத்தா சொத்துக்களை தரமாட்டேன்னு ஒரு நிபந்தனை போட தவிச்சேன். கல்யாணம் செஞ்சுக்கிட்டா தான் பணம்னு ஆனப்ப ஆத்திரப்பட்டேன். தவிப்பு, கோபம், எரிச்சல் மூணுமா முதலா என்னை யோசிக்க வச்சுது. அந்த யோசனை தான் என்ன மனுஷனா மாத்தி இருக்கு ஸ்டெல்லா. விஜய், ரொம்பவும் யோசிச்சு இனிமே நல்லபடியா உன்னோட வாழ்றதுதான் சரின்னு முடிவெடுத்து வீடு திரும்பினேன். தாத்தா ஊர்ல இல்ல.
அதுதான் என்னோட சூப்பர் விதி. அவர் வர ஒரு வாரம் ஆச்சு. என் ஆசைகளை சொன்னேன். மதமெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தாத்தாவும் முடிவெடுத்து என்னோட புறப்பட்டார். ஆனா எனக்கு யோகம் இல்ல ஸ்டெல்லா. நானும் தாத்தாவும் 10 நிமிஷம் தாமதமா வந்திருக்கோம். அந்த தாமதத்துல உன்னை நான் இழந்துட்டேன் ஸ்டெல்லா. அப்பதான் உன் கழுத்துல மாங்கல்யம் ஏறி இருக்கு. திருந்தி வாழ நினைச்ச என்ன தெய்வம் கூட ஏன் ஸ்டெல்லா மன்னிக்கல? ஸ்டெல்லா பேசாமல் இருந்தாள். அவனும் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். நீ சந்தோஷமா இருக்கியா ஸ்டெல்லா? அவள் பேசவில்லை. சாரி, உன் குடும்ப வாழ்க்கையை என்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் என்ன? எப்படியோ இந்த நிமிஷம் நான் நிம்மதி ஆயிட்டேன். சாரி, இனி நீ ஏன் ஸ்டெல்லா இல்ல. உன் மனசுல விஜய் மோசமானவன் ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கும். அத போக்குற கடமை எனக்கு உண்டு. நடந்ததை சொல்லிட்டேன். ஸ்டெல்லா இப்போதும் பேசவில்லை. ஆனா ஒண்ணு ஸ்டெல்லா, உன் காதல் தான் என்ன மனுஷனாக்கி இருக்கு. இலக்கில்லாம பறந்துட்டு இருந்த பட்டோனா எனக்கு திசைய சொன்னது நீதான். ஆனா தனியா பறக்க விட்டுட்டு நீ பறந்து போயிட்ட. ஸ்டெல்லா மணலில் கோலம் வரைந்து கொண்டிருந்தாள். ஒரு விதத்துல நான் சந்தோஷமா இருக்கேன் ஸ்டெல்லா. சற்று நிறுத்தினான். இனிமே என் வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்தாச்சு. வாழ்நாள் முழுக்க என் மனசு உன்னையே காதலிக்கும். விஜய், இது நம்ம கடைசி சந்திப்பு தான். நீ பயப்பட வேண்டாம். உன்னை இனி நான் சந்திக்க நினைக்க மாட்டேன். மனசுக்குள்ள தினம் தினம் நம்மளோட சந்திப்பு நடக்கும். காதல் தொடரும். ஒரு குடித்தனமே கற்பனையில நடத்த போறேன். அதை நீ தடுக்க முடியாது ஸ்டெல்லா. என் கற்பனை ராஜ்யம் ஜேம்ஸுக்கு ஒரு நாளும் தெரியாது. அதனால உனக்கு ஒரு குழப்பமும் இல்ல. புரியுதா? விஜய் பிளீஸ், உன்னை என்னால மறக்க முடியல ஸ்டெல்லா. அவன் குரல் உடைந்தது. தலையை கவிழ்த்து கொண்டு தான் ஒரு ஆண் பிள்ளை என்ற நினைப்பை அழிய முதுகு குலுங்க அழத் தொடங்கினான் விஜய். ஸ்டெல்லா உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். மாலை 5 மணிக்கு ஸ்டெல்லா வீட்டிற்கு வந்த போது கதவு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டு கதவை தட்டினாள். திறந்தது. அத்தை சாவி தந்தாங்களா? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன, உங்க அத்தை கிணத்தடியில வழுக்கி விழுந்து தலையில பலத்த காயம். நாங்க தான் உன் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி அவர் வந்து கார்ல கூட்டிட்டு போயிருக்கார். எந்த ஆஸ்பத்திரி? வித்யா நர்சிங் ஹோம்னு நினைக்கிறேன். ஸ்டெல்லா வந்த வழியே திரும்பினாள். ஒரு ஆட்டோவில் ஏறி அவசரமாக இடம் சொன்னாள். மனம் பதறிக் கொண்டிருந்தது. மருத்துவமனை வாசலில் ஆட்டோவை விட்டு இறங்க அப்பாவின் தலை தெரிந்தது. என்னம்மா நீ எங்க போயிருந்த? அப்பா, ஜேம்ஸ் உன் ஆபீஸ்க்கு போன் பண்ணப்ப நீ லீவு போட்டுட்டு போயிட்டதா தகவல். நான் ஹேமா வீட்டுக்கு. ஜேம்ஸ் வந்தான். ஏற இறங்க அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு மருந்து சீட்டோடு வெளியேறி விட்டான். அவன் கோபத்துல இருக்காமா? அத்தைக்கு எப்படிப்பா இருக்கு இப்போ? மண்டை பழந்திருக்கு. ஏகப்பட்ட ரத்த சேதம். பயமா இருக்குமா? ஸ்டெல்லா கலவரத்துடன் நின்றாள். அவன் கிட்ட போய் சாரி சொல்லுமா. ஜேம்ஸ் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தான். தனியாக நெருங்கினாள் ஸ்டெல்லா. ஆபீஸ்க்கு எப்ப போன் பண்ணீங்க? மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் எழுதி வச்சிருக்க. ஓ வாக்கு சத்திய வாக்காயிடுச்சு பாத்தியா? அத்தான் ஹேமா. நீ எங்க போனேன்னு நான் கேட்கல. வேண்டிய நேரத்துல இல்லாம போயிட்டியே. அத்தான் நான். ஸ்டாப் இட். உன் கூட பேச எனக்கு பிடிக்கல. என்ன தனியா விடு. ராபர்ட் அவளை மறுபுறம் அழைத்து சென்றார். விடுமா, கோபம் தனியட்டும். காரணத்தை நான் சொல்ல வேண்டாமா? இவங்க விழுவாங்கன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். தப்பு ஸ்டெல்லா. தாய் உயிர் துடிச்சிட்டு இருக்கு. அந்த வழி அவனுக்கு தான் தெரியும். இதம்மா இருக்க வேண்டிய வேலையில விஷம் கக்காத நீ. டாடி, உன் பிடிவாதமும் மூர்க்கமும் இன்னமும் மாறல. என் தங்க நிதானமானவ. அவளுக்கே இந்த விபத்து, அதுவும் வீட்டுக்குள்ளே நேர்ந்திருக்குன்னா நிச்சயம் மனக்குழப்பம் காரணம். அது உன்னாலதான் வந்திருக்கும். நிறுத்துங்க டாடி. சரி சரி, இங்க சண்டை வேண்டாம். நான் பேசல. உனக்கு நீ மட்டும்தான் வசதி. தப்பு ஸ்டெல்லா. நமக்காக மட்டுமே நாம வாழணும்னு நினைக்கிறது கேவலமான சுயநலம். அதுல இருந்து நீ எப்ப மாறியோ அன்னைக்குதான் நிஜமான வாழ்க்கை தொடங்கும். புரியுதா? அவள் பேசவில்லை. இப்பவும் புருஷன் பக்கத்துல போய் இதம்மா அரவணைப்பா அவன்கிட்ட 4 வார்த்தை பேச வரல உனக்கு? ஸ்டெல்லா அவருக்கு பதில் சொல்லாமலே ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். இரவு 10 மணிக்கு டாக்டர் வெளிப்பட்டார். ஜேம்ஸ் எழுந்து ஓடினான். டாக்டர், சாரி ஜேம்ஸ், அவங்க பல்ஸ் இறங்க தொடங்கியாச்சு. நாளைக்கு அவங்களுக்கு விடிஞ்சா உங்க அதிர்ஷ்டம் அது. டாக்டர், ஜேம்ஸ் அலறிவிட்டான். ஜீசஸ ப்ரே பண்ணுங்க. இப்ப அது ஒண்ணுதான் நல்ல வழி. அருகில் வந்து அவன் தோளில் கை வைத்தார் ராபர்ட். ஜேம்ஸ் உடைந்து விட்டான். மாமா, அம்மா பிழைக்க மாட்டாங்களா? ராபர்ட் ஒன்றுமே பேசாமல் அவனோடு சேர்ந்து மௌனமாக அழத் தொடங்கினார். ஸ்டெல்லா இந்த காட்சியை பார்த்து கொண்டே தூரத்தில் உட்கார்ந்திருந்தாள். எழுந்து வரவில்லை. தாயை இழக்க போகும் கணவனின் கண்ணீரை விட கடற்கரையில் விஜய் அழுததுதான் அவளை அதிகமாக பாதித்திருந்தது. பின்னிரவு 2 மணிக்கு அம்மாவின் சுவாசம் நின்றே போனது.
ஆயிற்று. அம்மா இறந்து அவளது காரியங்கள் அத்தனையும் முடிந்து உறவினர்களும் தங்கைகளும் கூட ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். ராபர்ட் உள்ளூரானதால் உடன் இருந்தார். இதோ அவரும் மனைவியும் புறப்படுகிறார்கள். ஜேம்ஸ், நான் வரட்டுமா? சரி மாமா, இனிமே உன்னை நீ தேத்திக்கணும்பா. போன உங்க அம்மா திரும்பி வரப்போறதில்ல, உனக்கு புரியாதா? ஸ்டெல்லாவிடம் வந்தார். ஸ்டெல்லா, பொறுப்பு முழுக்க உனக்கு. உங்க அத்தை கிட்ட அதிகமா பணம் இருந்ததில்ல. அன்பால இந்த குடும்பத்தை நடத்திட்டு போனவ, அவ இடத்தை நீ நிரப்பணும். ஸ்டெல்லா ஒன்றுமே சொல்லவில்லை. நான் வர்றேன். அவரும் போய்விட்டார். அடுத்தடுத்த நாட்களும் ஜேம்ஸுக்கு மோசமாகத்தான் சென்றன. ஸ்டெல்லா சமையல் கட்டில் ஏதோ வேலையாக இருந்தாள். ஜேம்ஸுக்கு பெரிய அளவு வருத்தம். அம்மா இறந்து இத்தனை நாட்களாகியும் ஸ்டெல்லா அவனுக்கு ஒரு ஆறுதலும் சொல்லவில்லை. அடுத்த தாய் அவள்தான். தாயாக மாறும் மனைவிகள் எத்தனை பேர்! இவளுக்கு மட்டும் இதயமே இல்லையா? தப்பு ஜேம்ஸ். சில பேருக்கு சம்பிரதாயங்கள் புரியாது, இயல்பான இதத்தை தர இயலாது. ஆனால் மனதிற்குள் பாசம் இருக்கும், வெளிப்படுத்தி பழக்கம் இராது. ஸ்டெல்லா ஒருவேளை அந்த ரகமோ? பாவம் அவள். நானும் அவளிடம் சரியாக முகம் கொடுத்து பேசியே வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எனக்கென்று உள்ளவள் இவள் ஒருத்திதான். இவளை ஏன் நான் நோகடிக்க வேண்டும்? எழுந்தான். சமையல் கட்டிற்குள் வந்தான். ராத்திரி சமையலா ஸ்டெல்லா? நான் உனக்கு உதவட்டுமா? வேண்டாம். அருகில் நெருங்கினான். சாரிமா, அம்மா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என்னால தாங்க முடியல, அதனால தான் நான் இப்படி இருந்துட்டேன். எனக்கும் உன்னை விட்டா யார் ஸ்டெல்லா? என் மேல எந்த கோபமும் வச்சுக்காத. மிகவும் நெருங்கி தோளில் கைப்பதித்தான். விருட்டன திரும்பினாள் ஸ்டெல்லா. ஊடலா? ஒரு கூடல் அமைஞ்சா இந்த ஊடல் காணாம போயிடும் நினைச்சேன். என்ன நினைச்ச ஸ்டெல்லா? இங்க வந்து இத்தனை இதமா பேசுறது எதுக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு? அம்மா செத்தாலும் பொண்டாட்டி பொசுங்கினாலும் ஆண்களுக்கு காமந்தான் உசத்தி. ஸ்டெல்லா, இப்ப நான் உங்களுக்கு வேணும் அதானே? நீ வேணும்னு நான் நினைக்கிறது இந்த உடம்ப இல்ல ஸ்டெல்லா, உன் மனசும் இந்த உடம்புக்குள்ளதானே இருக்கு. ஸ்டெல்லா, நிறுத்து. செக்ஸ் வெறி பிடிச்சு நான் இங்க வரல. நமக்கும் கல்யாணமாகி ஒரு சில மாதங்கள் ஆயாச்சு. இன்னமும் சங்கமம் நிகழல. நான் அலையறவனா இருந்தா உன்னை எப்பவோ அடைஞ்சிருக்க முடியும். விருப்பம் இல்லாம தொட்டா மனைவி ஆனாலும் அது கற்பழிப்பு தான். உன் மனசோட நீயா என்ன தீன்ற நாள் வரணும். சரி, வரும்போது பார்க்கலாம். இப்ப என்ன தனியா விடுங்க. ஸ்டெல்லா, திரும்ப திரும்ப என்ன நீ புண்ணாக்குற. நானும் புண்ணாகித்தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் இல்ல ஸ்டெல்லா. யாரையும் சொல்லல, என் விதி. ஏதோ பேச நினைத்தான் ஜேம்ஸ். அதில் பயனில்லை என்று தோன்றியது. மனதிற்கு வெறுப்பும் சலிப்பும் உண்டாகும் நேரத்தில் அம்மா இருந்தால் அரவணைக்கும் அவள் பார்வையில் அத்தனை துக்கமும் அடித்து கொண்டு போய்விடும். இப்போது அதற்கும் வழியில்லை. அம்மா இத்தனை சீக்கிரம் கண்ணை மூடுவாள் என்று அவனே எதிர்பார்க்கவில்லை. என்னை ஏன் அனாதையாக விட்டு விட்டு போனாயம்மா? மனது ஒட்டாமல் ஒரு மனைவி, அவள் காரணமாக வீட்டை நெருங்காத உறவுகள். எத்தனை காலம் இதே சலிப்புடன் வாழ்நாளை கழிக்க முடியும்? மாடிக்கு வந்து விட்டான் ஜேம்ஸ். இரவு சாப்பிடவும் இல்லை. சாப்பிடவா என்று ஸ்டெல்லா அழைக்கவும் இல்லை. வெகு நேரம் வரை யோசித்துக் கொண்டே இருந்தான். எத்தனை நாள் இந்த வண்டி ஓடும்? சற்று தூரத்தில் தேவாலயம் தெரிந்தது. அங்கிருந்து மணியோசை வந்து கொண்டே இருந்தது. ஜேம்ஸிடம் விவரிக்க இயலாத ஏதோ ஒரு உணர்ச்சி நெஞ்சுக்குள் நுழைந்து ஆட்டி வைக்க தொடங்கியது. மெல்ல மெல்ல அமைதி உண்டாவது போல் இருந்தது. உறங்க தொடங்கினான். ஒரு வினோத கனவு வந்தது. அது கனவல்ல, எதிர்கால நிஜம் என்பதை அவன் அப்போது அறியவில்லை. மறுநாள் ஜேம்ஸ் அலுவலகம் போய்விட்டான். ஸ்டெல்லா அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட வேண்டும். சேலை மாற்றி தயாராகிவிட்டாள். கைப்பையை சரிபார்த்து கொண்டாள். பூட்டை எடுத்துக்கொண்டாள். வாசலுக்கு வந்த நிமிடம் அந்த மோட்டார் பைக் ஓசையிட்டபடி வந்து நின்றது. திரும்பினாள். விஜய், நீங்களா? சாரி ஸ்டெல்லா, உன் அத்தை காலமான செய்தி நேத்திக்கு தான் எனக்கு தெரியும். ஜேம்ஸ பார்த்து துக்கம் கேட்டுட்டு போக வந்தேனா? அவர் போயாச்சா? அப்ப நான் புறப்படுறேன் ஸ்டெல்லா. உங்களுக்கு என் அனுதாபங்கள். ஸ்டெல்லா, என்ன மனுஷினி? வாசல் வரை வந்த தோழனை உள்ளே அழைக்காமல் திருப்பி அனுப்பலாமா? அது பண்பாடா? உள்மனது சொல்ல, உள்ள வாங்க விஜய். வேண்டா ஸ்டெல்லா, அது சரியில்லை. தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். இது ஏன் வீடு. ஓ கம்மான் விஜய், உள்ள வாங்க. நீ ஆபீஸ் போகல, ஒரு நாள் லீவ் போகட்டுமே. விஜய் உள்ளே நுழைந்தான். என்ன தரட்டும்? காஃபியா, கூல்ட்ரிங்க்ஸா? மோர் இருந்தா குடு ஸ்டெல்லா. கொண்டு வந்தாள். விரல் தொட்டு வாங்கி கொண்டான் தற்செயல் போல. எப்படி இருந்தாங்க? விதி முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. ஜேம்ஸ் ரொம்ப அப்செட் ஆயிருக்காரா? நான் தான் அப்செட் ஆயிருக்கேன் விஜய். ஏன்? நானும் ஜேம்ஸ விரும்பல. ஒரு சவால் மாதிரி உங்களை பழி வாங்குறதா நினைச்சு ஜேம்ஸுக்கு மனைவியானேன். ஆனா மனசு பொருந்து என்னால வாழ முடியல விஜய். தப்பு ஸ்டெல்லா. ஒட்டாம வாழ்றதுல யாருக்கு லாபம்?
அதுதான் எனக்கும் புரியல. ஸ்டெல்லா, நான் ஒன்னு கேட்டா நீ தப்பா எடுத்துப்பியா? என்ன விஜய்? நிமிர்ந்து என் கண்களை நேரா பாரு. நிமிர்ந்தாள். அவனது காந்த கண்களை ஒரு முழு நிமிடம் நேருக்கு நேர் அவளால் பார்க்க முடியவில்லை. தாழ்த்தி கொண்டாள். ஏன் ஸ்டெல்லா? முடியல விஜய், என்னால முடியல. என்ன முடியல? சொல்ல முடியல. உன் மனசுல இன்னமும் நான் இருக்கேனா ஸ்டெல்லா? நீங்க இங்க இருந்து போயிருங்க விஜய். எழுந்து அவள் அருகில் வந்தான். சொல்லு ஸ்டெல்லா, நான் இருக்கேனா? விஜய், இனிமே உன்னை நான் சந்திக்க வரல. ஆனா உனக்குள்ள நான் இருக்கேனா, அந்த சந்தோஷத்திலேயே நான் போயிருவேன். சொல்லு ஸ்டெல்லா. விஜய், என்ன குழப்பாதீங்க. இல்ல ஸ்டெல்லா, நான் குழப்பத்துல இருந்து தெளியணும். இருக்கிற நாட்களை ஆனந்தமா கழிக்கணும். சொல்லு ஸ்டெல்லா, உன்கிட்ட நான் இருக்கேனா? அவள் குரல் நடுங்கியது. அவளை இன்னும் நெருங்கி விட்டான். வேண்டா விஜய். சட்டென அவள் கைகளை சேர்த்து பிடித்துக் கொண்டான். ஸ்டெல்லாவின் கைகளும் தொடர்ந்து பனியில் நனைந்த குருவி போல உடலும் வெடவெடத்தது. விஜய் சரேலென அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் விஜய். ஸ்டெல்லா அதை மறுக்கவில்லை. திருமணமாகியும் கட்டில் வரை வந்தும் ஜேம்ஸை மனம் ஏற்றுக்கொள்ளாததால் நியாயமான இச்சைகள் நிறைவேறாமல் தேகம் தகித்துக் கொண்டிருந்தது. விஜயின் அணைப்பில் ஒரு வடிகாலின் ஆரம்பம் புலப்பட்டது. இது கணவனுக்கு செய்யும் துரோகம் என்று அப்பட்டமாக தெரிந்தது. மனதை முந்தவிடாமல் உடம்பு அணை போட்டது. அவனது ஆலிங்கனத்தில் சகலமும் மறந்திருந்தாள் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா, போது விஜய், முனங்களாக சொன்னாள். நாளைக்கு வரட்டுமா ஸ்டெல்லா? காமம் பூசிக்கொண்டு குரலை கசிய விட்டான். போகட்டுமா? அவளை விடுவித்தான். சரேலென செருப்பை மாட்டிக்கொண்டு இறங்கிவிட்டான். ஸ்டெல்லா பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். அதிகாலையில் வீட்டை விட்டு புறப்பட்டான் ஜேம்ஸ். மாமா வீட்டு வாசலில் வந்து நின்றான். கதவை தட்டினான். ராபர்ட் திறந்தார். ஜேம்ஸ், என்ன இந்த நேரத்துல? மனசு சரியில்லை மாமா, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். அம்மா நினைவு இன்னும் ஆட்டி வைக்குதா தம்பி? இல்ல மாமா, நான் அதுக்கு வரல. அப்புறம் ஸ்டெல்லாவுக்கு என்ன பிடிக்கல மாமா, சேர்ந்து தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாக்கியம் அவரை மிகவும் பலமாக பாதித்தது. நாங்க அவளை அழைச்சு பேசணுமா ஜேம்ஸ்? அதுல என்ன மாமா லாபம்? மனசுல ஒருத்தர் இயல்பா குடியேறணும். பலவந்தப்படுத்தி நுழைக்க முடியுமா? நுழையத்தான் வேணும் ஜேம்ஸ். தேவாலயத்துல கர்த்தர் சாட்சியா உன் மனைவியா மாறி இருக்கா ஸ்டெல்லா. மனச படிப்படியா அவ பக்குவப்படுத்திக்கிட்டோம் ஜேம்ஸ். அது அவ கடமை. பந்தம் பலவந்தமா மாறினா சந்தோஷம் நிலைக்குமா? என்னங்க சொல்லு மேரி. இப்பவே நீங்களும் ஜேம்ஸோட போங்க. ஜேம்ஸ வச்சுக்கிட்டே பேசுங்க. இதை இப்படியே விட்டா அர்த்தம் இல்ல. நமக்கும் 2 பேரையும் நல்லபடியா வாழ வைக்கிற கடமை உண்டுங்க. சரி ஜேம்ஸ், புறப்படு இப்பவே. அதுல பலன் இருக்குமா மாமா? அத நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு. அவர்கள் புறப்பட்ட அதே நேரத்தில் விஜய் தன் பைக்கை ஸ்டெல்லா வீட்டு வாசலின் முன் நிறுத்தினான். ஸ்டெல்லா கதவை திறந்தாள். விஜய், நீங்களா? ஆமா ஸ்டெல்லா, நல்ல காலம், அவர் சீக்கிரமே வெளியே போயிட்டார். இது அசட்டு துணிச்சல் விஜய், இல்ல நிஜமான நேசம். நீ தனியா இருப்பேன்னு என் உள் மனசு சொன்னது தப்பில்ல பாத்தியா? வெகு சுவாதீனமாக உள்ளே நுழைந்தான். விஜய் கதவை தாளிட்டான். விஜய், எதுக்கு? அவள் குரல் அவளுக்கே கேட்கவில்லை. முழுமையடைய வந்திருக்க ஸ்டெல்லானா? விஜய், ஜேம்ஸ் கிட்ட உன்னை நீ ஒப்படைக்கல இல்லையா? இல்ல. கற்பு உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னா நீ கற்பை இழக்கல. இதுவரைக்கும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னா அப்பவும் நீ கற்பை இழக்கல ஸ்டெல்லா. உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். நான் ஜேம்ஸோட மனைவி விஜய். லுக் ஸ்டெல்லா, இந்த கயிறு ஒண்ணுக்கு தான் உலகத்துல மதிப்புனா நீ ஜேம்ஸுக்கு மனைவிதான். அறிவும் உணர்வும் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த கயிறுக்கு உயிர் வரும் ஸ்டெல்லா. இல்லனா இது தூக்கு கயிறை விட மோசம். என்ன சொல்ற? விஜய், என்ன குழப்பாதீங்க. இல்ல ஸ்டெல்லா, நீயும் முழுமையாகணும். அது ஜேம்ஸோட வாழ்ற வரைக்கும் இல்ல. கமான் ஸ்டெல்லா. அவள் பேசவில்லை. அவளை அவன் பேசவும் விடவில்லை. ஸ்டெல்லா தன்னை மறந்தாள். தன் பெண்மையை மறந்தாள். உணர்ச்சியின் உந்துதலால் சகலமும் மறத்து விஜய் மட்டுமே பூதாகரமாக அவளை ஆக்கிரமிப்பு செய்ய செலுத்தப்பட்டவள் போல நடந்தாள். பின் நடந்தது அத்தனையும் எந்திரமயமாக இருந்தது. வாசலில் ஆட்டோ நிற்க ராபர்ட்டும் ஜேம்ஸும் இறங்கி வந்தார்கள். விஜய் அரைகுறையாக கதவை தாளிட்டிருந்தான். ஜேம்ஸ் ஒரு முறை தள்ள அது பிளந்து கொண்டது. ஜேம்ஸ் வேகமாக அடியெடுத்து வைக்க மாறுபட்ட ஓசைகள் அவன் கால்களை நிறுத்தின. வாசலில் செருப்பு அவனை ஏற்கனவே சிந்திக்க வைத்தது. உள்ளே நுழைந்தான். ராபர்ட் பின்தொடர்ந்தார். கட்டிலில் விஜயுடன் ஸ்டெல்லா. தன் மகளை மாற்றான் ஒருவனுடன் மோசமான நிலையில் பக்கத்தில் மாப்பிள்ளையை வைத்துக் கொண்டே சந்தித்த ஒரே மோசமான தகப்பனா ராபர்ட்டாகத்தான் இருக்க முடியும். அந்த நொடியில் ராபர்ட் செத்தே போனார்.
ஜேம்ஸ் உணர்வே இல்லாமல் நின்றான். அவனது கனவில் வந்த காட்சி நிஜமாகும் அந்த ஆரம்ப நிமிடம் அப்போதுதான் தொடங்கி இருந்தது. விஜய் அவர்களை பார்த்ததும் சட்டென விலகி வெளியேறிவிட்டான். ஸ்டெல்லா மௌனமாக நின்றாள். ஜேம்ஸ் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. ராபர்ட் ஆத்திரத்தின் சிகரத்தில் இருந்தார். சண்டாளி, உன்னை கொன்னுட்டு நானும் இப்பவே ஜெயிலுக்கு போயிடுறேன். ஸ்டெல்லாவின் பார்வையில் இருந்த திமிர் இப்போதும் குறையவில்லை. ராபர்ட் அவள் கழுத்தை நெரிக்க கைகளை எடுத்த நிமிடம், மாமா நிறுத்துங்க, அவளை எதுவும் செய்ய உங்களுக்கு உரிமை இல்ல. ராபர்ட் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். ஜேம்ஸ், நீ என்ன சொல்ற? அவர் பக்கத்தில் வந்தான் ஜேம்ஸ். எனக்கே இனி அந்த உரிமை இல்லாதப்ப நீங்க யார் மாமா? ஜேம்ஸ், இவளை விட்டுடுங்க. விரும்புனா அவன் கூடவே போய் வாழ்ந்துகட்டும். உடம்பு ஒரு பக்கம் மனசொரு பக்கம்னு அலைப்பாயிர வாழ்க்கை யாருக்குமே கூடாது, புரியுதா? ஜேம்ஸ், பிளீஸ் மாமா, என்னை இனி உங்க பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து உடனே புறப்படுங்க. கடைசியா இவளை ஒரு கேள்வி கேட்டுட்டு வந்துடுறேன் நெருங்கினார் ராபர்ட். நீ என்னோட மகள் தானா? சாரி டாடி, நான் மனசால உடலால இப்பவும் விஜய்க்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நான் கெட்டு போகல. என்னை ஏத்துக்க விஜய் தயாரா இருக்கார். நான் இப்பவே அவர் இருப்பிடம் போறேன். உன் பாவங்களுக்கு உரிய இடத்துல ஒரு நாள் நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அத அப்ப பாத்துக்கலாம். அலட்சியமாக நடந்து வெளிப்பட்டாள். திரும்பி ஒரு முறை இருவரையும் பார்த்தாள். போய்விட்டாள். வீட்டுக்கு வா ஜேம்ஸ். இனி தனியா இங்க இருந்து என்ன செய்ய போற? என்னோட வந்துரு. இல்ல மாமா, நான் ஒரு முடிவெடுத்தாச்சு. அதுல இனி சலனம் இல்ல. தீர்மானமே பண்ணியாச்சு. என்ன ஜேம்ஸ் அது? நாளைக்கு சொல்றேன். ஸ்டெல்லா நுழைந்த நேரம் வீட்டில் தாத்தா இல்லை. விஜயும் ஜமாலும் இருந்தார்கள். அவளை பார்த்ததும் புருவம் சுருக்கினான் விஜய். என்ன ஸ்டெல்லா, எல்லாரையும் உதறி எரிஞ்சாச்சு. இனி நிரந்தரமா உங்க கூட வாழ்றதுன்னு வந்தாச்சு. அது எப்படி முடியும்? நீ கல்யாணமான பெண்ணாச்சே. அது ஒரு பிரச்சனையும் இல்ல விஜய். இந்த தாலி உங்களுக்கு உறுத்தலா இருந்தா அவிழ்த்து வீச நான் தயார். ஆனா நான் தயாரா இல்ல ஒருத்தனோட மனைவியா வாழ்ந்தவளை ஏத்துக்க. விஜய், நான் சொந்தமானது உங்களுக்கு மட்டும்தான். நான் எப்படி நம்புறது? அவனோட பகவத்கீதை படிச்சேன்னு சொல்றியா? விஜய், லுக் ஸ்டெல்லா, நான் அப்பட்டமா சொல்லிடுறேன். நான் பழகுன பெண்கள்ல அனுபவிக்காதவ நீ ஒருத்தி தான். எல்லாரையும் விட நீ கொஞ்சம் எடுப்பா இருந்த. உன்னை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு நான் குழம்பி போய் கடைசியா உன்னை தேடியே வந்துட்டேன். நான் உன்னை கற்பழிக்கல, நீயா விரும்பி வந்த. விஜய், இப்ப கூட உன்னை வச்சுக்க நான் தயார் தான். ஆனா கல்யாணத்துலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. சீக்கிரம் நீ இடத்த காலி பண்ணு. தாத்தா வர்ற நேரம். அனுதாப ஓட்டுகள் மூலம் அவர் அரசாங்கத்துல நான் மந்திரி. ஏன் பதவி உன்னால பறிபோக வேண்டாம் தாயே. பாவி, இதுதான் உன் முடிவா? என் விளையாட்டுக்கு எப்பவுமே முடிவில்ல கண்ணு. நீ போறியா? அவன் கதவை அடித்து சாத்தினான். ஸ்டெல்லா வெளிரி போய் நின்றாள். தற்கொலை எண்ணம் அவசரமாக தலை தூக்கியது. இனி வாழ முடியாது. கறந்த பால்மடிக்குள் நுழைய இயலாது. ஸ்டெல்லா, நீ கோழை அல்ல. தவறு செய்தாகிவிட்டது. அதற்காக உயிரை விடவா முடியும்? உன் காலில் நின்று நீதி நாட்களை கடத்து. கர்த்தரிடம் உன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுவிடு. ஸ்டெல்லா தளர்ந்த நடையுடன் பெண்கள் விடுதி ஒன்றினை நோக்கி நடந்தாள். ஒரு வருட காலம் ஓடிவிட்டது. ஸ்டெல்லா தேவாலய படிகளில் ஏறி கொண்டிருந்தாள். பெண்கள் விடுதியில் தன் நாட்களை கழித்தாலும் ஜேம்ஸுக்கு தான் செய்த துரோகம் ஸ்டெல்லாவை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொண்டிருந்தது. உடனே பாவ மன்னிப்பு கேட்க அவள் வரவில்லை. மனதளவில் நொடிக்கு நொடி சித்திரவதையை அனுபவித்து பாதி மறித்திருந்தாள். ஒரு நடைப்பினம் போல் ஆகிவிட்டாள். கணவன் தகப்பன் சகலரையும் இழந்து ஒரு அனாதையாகி இந்த ஓராண்டு காலம் நெஞ்சில் ரத்தம் சொட்ட அனுபவித்தாகிவிட்டது. இதோ பாவ மன்னிப்பு கேட்கும் நாள் என்று அவள் தேர்ந்தெடுத்த நாள். ஜேம்ஸை திருமணம் செய்து கொண்ட நாள். மாலையும் கழுத்துமாக ஜேம்ஸுடன் இந்த தேவாலய படிகளில் இறங்கி வந்த இதே நாள். பாவம் சுமந்து படியேறி கொண்டிருக்கிறாள். உள்ளே நுழைந்து விட்டாள். மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தாள். அங்குள்ள சிஸ்டர் ஒருவரிடம் தான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னாள். அவளை இருத்திவிட்டு சிஸ்டர் போய்விட்டார். அரை மணி நேரம் கழித்து வந்தார். வாங்க, ஃபாதர் தயாரா இருக்கார். கன்ஃபெக்ஷன் கேபினை நெருங்கினாள் ஸ்டெல்லா. ஃபாதர் உள்ள இருக்கார், நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஸ்டெல்லா மண்டியிட்டாள். தன் பாவங்களை எல்லாம் உருகி உருகி எடுத்து சொன்னாள். கர்த்தரின் பிரதிநிதியாம் ஃபாதரிடம் தன் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கும்படி கண்ணீருடன் கதறிவிட்டாள். கண்கள் இருள அப்படியே மல்லாந்து விழுந்தாள். அவள் விழுந்த சப்தம் கேட்டு வெளியே வந்தார் ஃபாதர் ஜேம்ஸ். ஆம், ஜேம்ஸ் தான். அடிக்கடி கனவில் வெள்ளையுடை வந்ததும் ஸ்டெல்லாவின் துரோகம் வெளிப்பட்ட மறுநாளே ஜேம்ஸ் தேவாலய பணிகளில் இணைத்துக் கொண்டதும் பழைய கதை. யாரிடம் நிஜமாகவே மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவரிடமே ஸ்டெல்லா கேட்டுவிட்டாள். பணியாளர்களை அழைத்து, இந்த பெண்ணை மயக்கம் தெளிய வச்சு உரிய இடத்துல பத்திரமா சேர்த்துருங்க. இவ பாவங்களை ஜீசஸ் மன்னிக்கட்டும்.
சொல்லிவிட்டு கம்பீரமாக தன் அடுத்த பிரார்த்தனைக்கு நடந்து சென்றார் ஃபாதர் ஜேம்ஸ்.